இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கனம் பொருந்திய தகப்பன்மார்கள், எபினேசர் பாஸ்டர், இனேஸ் பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் நடுக்க வந்துருச்சு. ஐயோ, இவங்களாம் இருக்காங்களே. சாம் பாஸ்டர் என்னுடைய நல்ல சகோதரன் மாதிரி. இவங்களாம் இருக்கும்போது, தகப்பன்மார்கள் இருக்கும்போது நான் சொன்ன, ஆண்டவரே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் இவங்களுக்கு முன்பதாக சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசிட்டு என்னை சீக்கிரம் அனுப்பி விடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் சிறு வயதிலிருந்து பார்த்து எனக்கு முன்பதாக தகப்பனாக இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிற அருமையான தகப்பன்மார்கள், கணத்திற்குரியவர்கள், 2 மடங்கு கணத்திற்குரியவர்கள், சிலுவை முத்தங்கள், எங்கள் அண்ணனுடைய டேடி, அவங்கெல்லாம் ஃபாரினில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க. எங்கள் பெரியப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து. அப்போது இவங்கெல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது பயங்கரமாக எழுப்புதலுக்காக பிரயாசப்பட்டுருக்குறாங்க. இவங்க மத்தியில் ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. எங்களை பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய கிருபை ஆண்டவர் தருவார். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் ரொம்ப சந்தோஷம். அப்பாவுக்கு முன்பதாக, பாஸ்டருக்கு முன்பதாக, ஃபிலிக்ஸ் அண்ணனுக்கு முன்பதாக தெய்வ வார்த்தைகளை சகோதரிமார்களுக்கு முன்பதாக பகிர்ந்து கொடுக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஒரு பாடல் பாடி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. ஜெயம் கொடுத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஜெயம் கொடுத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா. இந்த 2 வரியில தான் சார் தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார். சவுலுக்கு கை கொடுக்கல, தாவீதுக்கு கை கொடுத்தார். சவுலை புறக்கணித்தார், தாவீதை சிநேகித்தார். அல்லேலூயா. சார் அவர் பெரிய யுத்த வீரர் எதுவுமே இல்லை. அவர் 2 வார்த்தை தான் தெரியுது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது சிங்கம் ஒரு ஆடை தூக்கிட்டு போனோன்னா அந்த சிங்கத்து வாயிலிருந்து மறுபடியும் ஆடை கொண்டு வரும்போது ஆடை இப்படி பிடிச்சிட்டு உடம்பெல்லாம் ரத்தம், அப்படியே ஆடை பிடிச்சிட்டு நடந்தே வராரு. இந்த சிங்கம் என்ன மேற்கொள்ளல, ஆண்டவரே நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கிறீங்க, நீங்கள் என்றைக்குமே எனக்கு கெட்டவரா இல்லை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அடுத்து கரடி வருது, கரடியோர போராடுதாரு. கரடி கிட்டலாம் நம்ம போக முடியாது. அன்றைக்கி ஒரு டூருக்கு போயிருக்க கரடி பக்கத்தில் காரு ஆக்சிலேட்டர் அவ்வளோ மழையில் அவ்வளோ ஸ்பீடில் போயிடுச்சு. கரடியை பார்த்ததுக்கே இவ்வளோ ஸ்பீடாக அப்படின்னு கரடியில் ஜெயிச்சுட்டு வராரு. அப்போ சொல்கிறாரு, இந்த முறையும் என் ஜீவனை சிங்கத்துக்கு தப்பு வச்சிங்க, இந்த முறை எனக்கு கரடிக்கு தப்பு வச்சிங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. ராஜ்யம் பார்க்க என்னடா இவன் எந்த விஷயம்னாலும் நான் ஜெயித்தேன்னு சொல்லலை, நான் பெரிய காரியத்தை செஞ்சேன்னு சொல்லலை. எல்லாமே அவரை அட்ரஸ் அங்கே பண்ணுறானேன்னு தூதர்கள்லாம் பார்த்து பரவாயில்ல இவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறானே, சரி இவனை ஒரு முக்கியமான களத்தில் கொண்டு விடுன்னு சொல்லி ராஜ்யம் சொல்லுது. ராஜ்யத்தில் தூதர்கள் சொல்கிறாங்க, சார் எதுக்கு எடுத்தாலும் உங்கள் பேரே சொல்கிறாங்க சார். அப்போ மூப்பர்கள் சொல்கிறாங்க, இப்போ கோலியாத்தை விடுங்க, அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்.
கோலியாத்து முன்னாடி நிக்க. அவன் சொல்றான், நீ செத்த நாயிடா, டேய் நான் என் பேர்ல வரல, யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்றான், ராணுவங்களின் தேவனுடைய நாமங்கிறான். உடனே அந்த விசுவாச அறிக்கை செஞ்ச அடுத்த செகண்ட் பரலோகம் புடதியோட கோலியாத்தை அடிச்சது. அங்க கோலியாத்தை தாவீது ஜெயிக்கல, அவன் தாவீது ஜெயிச்சா பின்னாடியில விழணும். ஓங்கி அடிச்சோன்னு கல்லு பட்டோன்னு புடதியிலிருந்து முன்னாடி விழுறான். அப்பவும் சொல்றான், ஆண்டவரே இந்த யுத்தத்திலையும் என் ஜீவனை நீங்க பாதுகாத்தீங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. சார் எல்லாமே ஓகே சார். ஆனா சவுல் தகப்பனா இருந்தவர் சின்ன சின்ன மிஸ்டேக். எல்லா மனுஷனும் பலவீனமான மனுஷன் தான். சவுல் கெட்டவர்லாம் கிடையாது. ஓ என் இடத்த பிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி அவனை பகைக்கிறாரு. அப்பவும் இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என் கை போடாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க, நான் மாம்சம் உள்ளவன். ஆண்டவர் அவர் மேல கை போடாதபடி பாதுகாத்தாரு. ஆண்டவரே உங்க தாசன் மேல கை போடாதபடி என்னை நீங்க பாதுகாத்தீங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர். இப்பேற்பட்ட தங்கத்தை தூக்குடான்னு சொல்லி தூக்கி சிங்காசனத்தில் உயர்த்திட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நான் எப்போதும் சொல்லுவேன், ஆண்டவரே எங்களை நீங்கள் தாவீதை போல மாற்றுங்க. தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க, பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, லெஃப்டில் ரைட்டில் எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்குது. யார் மேலேயும் நாங்கள் கை போட்டுறவே கூடாது, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சாரால் நவரோஜி அம்மா 40 நாள் உபவாசம் இருக்கிறதுக்காக கதவை பூட்டிட்டு 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயரில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு திருமணம் ஆகலை. 40 நாள் இல்லை, ஆமாம் 40 நாள் கண்டினியூஸ் பண்ணி ஆண்டவர் 40 நாள் இல்லை, இன்னும் நான் அவனுக்கு தரிசனமாகிற வரை என் சமூகத்தில் காத்துருன்னு சொன்ன உடனே ஊழியங்கள் போகலை, ஊழிய வட்டாரங்களுக்குள்ளே போகலை. அப்போ ஊழிய வட்டாரங்களில் உள்ளவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சாரால் நவரோஜி அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கன்சீவ் ஆகிட்டாங்க, கர்ப்பம் தரிச்சிட்டாவா, அதனால தான் அவளால் இப்போ ஊழியத்துக்கு வெளியே வர முடியல. ஆனால் அம்மாவுக்கு இது தெரியாது. அம்மா உபவாசத்தில் இருக்கிறாங்க. அவள் கர்ப்பம் தரிச்சிட்டான்னு சொல்லி அந்த தாயாருடைய பேரை ஊழியர் கூட்டத்தில் சபைகளில் தவறாக விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. 90வது நாள் ஆண்டவர் தரிசனமாகி நான் உன்னை ஆசீர்வதிப்பை பயன்படுத்தும் சொல்லி வாக்கு தத்தத்தில் முடிச்சுட்டு வெளியே வராங்க. சாரால் நவரோஜி அம்மா குடும்பத்தில் இருக்கிறவங்க போய் சொல்கிறாங்க, உங்கள் கூட இருக்கிற ஊழியக்காரங்க தான் உங்களை நீங்கள் கர்ப்பம் தரிச்சிட்டீங்கன்னு சொல்லி உங்களை தவறாக பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னொன்னே அந்த அம்மாவுடைய இருதயம் உடஞ்சி மறுபடியும் ஆண்டவர் சமூகத்துக்கு போனாங்களாம். ஆண்டவரே புறஜாதி இல்லை, உங்கள் ஊழியர்கள், நான் அவங்க மேலே கை போடலை, ஆனால் உங்கள் ஊழியர்கள் என்னை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உடஞ்சி அழுதுட்டு இருக்கும்போது அந்த அம்மா வாழ்க்கையில் ஆண்டவர் முதல்ல ஒரு கொடுத்த பாடல், திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இந்த அம்மாவுக்கு இந்த பாடல் பிறந்தக்கப்புறம் குறை சொன்ன ஊழியர்கள் எல்லாம் அதே இடத்துல இருக்கிறாங்க. சாரால் நவரோஜி அம்மாவுடைய அந்த கிருபையும் அழைப்பும் தேசம் முழுவதும் ஆண்டவர் உயர்த்தினார். ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க சொன்னாங்களா, ஆண்டவரே சத்துருக்கள் மத்தியில், இல்லை நான் உனக்கு வரி சொல்கிறேன், அந்த வரி எழுது. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காவிடுமே, என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காண்பியுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டு கொண்டே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டு கொண்டே. நம்ம
ஊழியத்தை குறித்தோ நம்ம குடும்பத்தை குறித்தோ இல்லை நம்மை குறித்தோ யார் என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாம தேவ சமூகத்துக்கு நேராக திருப்பப்படுகிற தேவ மனுஷியோ தேவ மனுஷனோ அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக அவருக்கு ஒரு பந்தியை தேவன் நிச்சயமாய் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சவுல் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஆனால் வர 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 தாவீது பலத்தான், வர 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 சவுலோ பலவீனப்பட்டான். இந்த பகல் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற தாவீது அவன் ஜெயித்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், அவன் பலப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம், தேவ பிரசன்னத்தை சுமந்தவன், தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்தவன். தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஊழியத்தில் நெடுநாள் யுத்தம் உண்டாகும். தேவ பிரசன்னத்தை சுமக்கிற சபைக்கு நெடுநாள் யுத்தம் உண்டாகும். தேவ பிரசன்னத்தை சுமக்கிற தகப்பன்மார்களுடைய சரீரத்தில் கூட சத்ரு நெடுநாள் யுத்தத்தை கொண்டு வருவான். தேவ பிரசன்னத்தை சுமக்கிற தாய்மார்களுடைய சரீரத்தில் ஆவியில ஆத்மாவில அவன் நெடுநாள் யுத்தம். காரணம் தாவீதுடைய சரீரம் அல்ல, தாவீது மேல இருந்த அபிஷேகத்தினால தான் யுத்தம். சவுல் நல்ல தேவ மனுஷன் தான், ஆனா சவுலுக்கு முன்பதாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதை அவன் கேள்விப்பட்டவுடனே சத்ரு சவுல் பலவீனமானவனாய் இருந்தபடியால் அவனோடு கூட தோள் கோர்த்து தாவீதோடும் தாவீது குடும்பத்தோடு நெடுநாள் பலவிதமான யுத்தங்கள். இந்த மண்டலங்களில் இருக்கிற சத்ரு உங்கள் குடும்பங்களோடு நெடுநாள் யுத்தம் பண்றதுக்கு காரணம், இந்த கூடாரத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நெடுநாள் யுத்தம் பண்றதுக்கு காரணம், இந்த கூடாரத்தில் எல்லாம் உங்க மேல அவனுக்கு கோபம் கிடையாது. இங்க இருக்கிற தாளையத்தில் இருக்கிற சாம் பாஸ்டருக்குள்ளாக ஆவியில யுத்தம் பண்ணுகிறதுக்கு காரணம் அவர் மேல இருக்கிற அபிஷேகம் பெரியது, அவர் மேல இருக்கிற தரிசனம் பெரியது, தகப்பன்மார்கள் மேல இருக்கிற அபிஷேகம் பெரியது, அம்மாமார்கள் மேல இருக்கிற அபிஷேகம் பெரியது. சத்ரு உங்களை கண்டு கோபப்படல. இந்த கூடாரம் அவருக்கு மேட்டர் இல்ல, ஃபெலிக்ஸ் பிரதர் மேட்டர் இல்ல, சிலுவை அங்கிள் மேட்டர் இல்ல. இந்த கூடாரத்துல ஒரு மகிமை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த தாவீதின் வம்சத்துல இயேசு வருவார் நமக்கு தெரியுது. இந்த தாவீது சொல்லுவான், நான் அரண்மனையில இருக்கிற ஆலயம் கட்டப்படல, ஆலயத்தை குறித்து இவனுக்கு ஒரு வேதனை உண்டாகும், தேவனை குறித்து இவனுக்கு ஒரு வேதனை உண்டாகும், ஜனங்களை குறித்து இவனுக்கு ஒரு வேதனை உண்டாகும். அதனால் தாவீதோடு நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஆனால் வசனம் சொல்லுகிறது தாவீது பலப்படுகிற காலம். இந்த பகல் நான் ஆவியானவருடைய துணையோடு தேவ கிருபையோடு தேவனுடைய தயவோடு தகப்பன்மார்களுக்கு முன்பதாக பயபக்தியோடு சொல்லுகிற உங்களுடைய சபைகள் இனி நெடுநாள் யுத்தங்கள். எருசலேமே உன் போர் முடிந்தது, அர்த்தல பிரௌடா சடதல ரகடதியோரபா போர் முடிகிற காலம் வரட்டும். இந்த கூடாரத்தில் இருக்கிற என் தகப்பன்மார்களுடைய ஊழியமானாலும் சகோதரிமார்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் எருசலேமை பார்த்து பச்சமாய் பேசுங்கள், அவனை ஆட்டி சொல்லு, அப்படின்னு அவனை தோல்ல தட்டி கொடுத்து சொல்லு, யுத்தம் முடிந்தது, யுத்தம் முடிந்தது. இந்த மண்டலங்களில் போராடுகிற சில சத்துருடைய யுத்தம் முடியது. இந்த மண்டலத்தில் போராடுகிற இந்த சபைகளோடு போராடுகிற தரிசனம் உள்ள தலைவர்களோடு போராடுகிற ஊழியத்தோடு போராடுகிற உங்க குடும்பங்களோடு போராடுகிற நெடுநாள் யுத்தம், நெடுநாள் யுத்தம். சபா அந்தல் கபா உடகந்தல் சந்தலபடரியாரபா ரபகசீம் ரபகசீம் ரபகசீம். யுத்தம் முடிகிறது, யுத்தம் முடிகிறது. சபா பாபா பலப்படுகிற காலம், பலப்படுகிற காலம். தாவீதே நீ எழும்பி காரியத்தை நடப்பிக்கிற காலம், மறுபடியும் ஆலயத்துக்கு தேவையானது சேகரிக்கிற காலம். லேஸ் மகாரபா சந்தல் கபடதியாரகடபா. யுத்தம் முடிகிறது. எருசலேமை பார்த்து பச்சமாய் பேசு, அதனுடைய போர் முடிந்தது. நெடுநாள் யுத்தம். ஆனா சத்துரு பலவீனப்பட போறான். இந்த கூடாரத்தோடும் இந்த குடும்பங்களோடும். ஏன் சார் எங்க குடும்பத்துல யுத்தம் நடக்கு? உங்க குடும்பம் தானே உடன்படிக்கை பெட்டிய சுமக்கு. ஏன் தகப்பனார்களுடைய சபைக்கும் அந்த பட்டணத்துல ஏன் யுத்தம் நடக்கு? இந்த பட்டணம் தானே உடன்படிக்கை சுமக்கு. இவங்க விதைக்கிறாங்க, இன்னொருத்தர் அறுத்துட்டு போறாங்க. அண்ணன் சொன்னோன்னு என் இருதயம் கலங்குது. கலாத்தியர் 4:11 இப்படி பவுல் சொல்றாரு, என்ன கவனிங்க, உங்களுக்காக நான் பட்ட பிரயாசம் வீணாகி விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அப்போ என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், இனி இனி வீணாகாது, நிச்சயமா முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீணாகாது. நான் கிராமத்தில் போய் விதைக்கிறேன், நான் கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்றேன். நான் தாளைத்த பகுதியில் 20 வருஷமா தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க, நாங்க விதைக்கிறோம். வேற ஒரு வண்டி இல்லை. இயேசு இங்க உன்னத பாட்டை சொல்றாங்க, இயேசுவை பார்த்து பிதாவை பார்த்து சொல்றாங்க, வாங்க நேசரே
வயல்வெளிக்கு போவோன்னு ஒரு பாட்டு இருக்கு. இயேசு இனிமேல் கிராமங்கள் பக்கம் திரும்பி வருவார். வாங்க வயல்வெளிக்கு போகும். எங்க இயேசு இருக்கிறாரோ, எங்க மேய்ப்பன் இருக்கிறாரோ, அந்த மேய்ப்பனை தேடி, அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை தேடி ஆடுகள் இனி கிராமங்கள் பக்கம் திரும்பும். இனி கிராமங்கள் பக்கம் திரும்பும். மேய்ப்பன் இல்லாத கூட்டத்துக்கு முன்பதாக போய்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். வயல்வெளிகளிலும் இயேசு இருக்கிறார். கிராமங்களில் இருக்கிற ஊழியக்காரனோடும் இயேசு இருக்கிறார். தேவ மனுஷன் இருக்கிற, தகப்பன்மார்கள் இருக்கிற இடத்துல இனி ஒரு கூட்டத்தை திருப்ப அந்த அபிஷேகம். வயல்வெளிக்கு இயேசு, வயல்வெளிக்கு நேசர் வருகிறதுக்கு காரணம் வயல்வெளி கிராமத்துல, சிட்டில இல்ல. சிட்டில எல்லாம் டைலாண்ட், சிட்டில இல்ல. ஆனா வயல்வெளி கிராமங்களுக்குள்ளாக வாருங்கள். நேசர வயல்வெளிக்கு போவனா என்ன அர்த்தம்? இனி நீங்க விதைக்கிற விதைகள் இனி வேற ஒருவன் அறுக்கிறவன் அல்ல. நீங்கள் பிரயாசப்பட்டது முந்தி பலன் அடையணும் அங்கிள். நீங்கள் பிரயாசப்பட்டதுல முந்தி பலன் அடைவீர்கள், முந்தி பலன் அடைவீர்கள். வாருங்கள் நேசரே. தூதன்மார்கள் சொல்றாங்க, இந்த ஆடுகள் இனி வயல்வெளிக்கு நேராக திருப்பப்படுகிறது. ஏனென்றால் வயல்வெளிகளில் நேசருடைய சத்தம், வயல்வெளிகளில் நேசருடைய சத்தம். ரேனியஸ் பாஸ்டர், வயல்வெளிகளில் நேசருடைய சத்தம். அந்த கபா உடபாரகட சந்தல் பரகடபா மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஆடுகள் திரும்புகிற காலம், ஆடுகள் திரும்புகிற காலம். வயல்வெளிக்கு ஆவியானவர் திரும்புகிறார். சிபார கந்தல ரபா சதல ரபா. யுத்தம் முடிகிறது, யுத்தம் முடிகிறது. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 9வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 சாமுவேல் 29:1. அதற்கு ஆசாரியன், அதுக்கு முன்னாடி வாசிங்கக்கா. இல்லையா? பட்டயத்தை ஆகிலும் ஆயுதத்தை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லைன்னு தாவீது கேட்கிறான் ஆசாரியன். அடுத்து அதற்கு அகிமெலேக் ஆசாரியன், தாவீதே அவன் கேட்கிறான், பட்டயம் எது இருக்கா? இருக்கு சார். நீர் 7 பள்ளத்தாக்கிலே கோலியாத்தை கொன்ற, சொல்லுங்கக்கா. பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் ஏபோத்துக்கு பின்பதாக ஒரு புடவையில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால், அதை எடுக்க மனதானால் எடுத்து கொண்டு போகும். அடுத்து சொல்லுங்க. அதுக்கு அடுத்து அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். தாவீது வர வர பலப்பட்டதுக்கு இன்னொரு காரணம், தேவ பிரசன்னத்தை சுமக்கிற மனுஷன். ஆனா தேவ பிரசன்னத்தை சுமக்கிற மனுஷன், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பொல்லாங்கலோ, அதாவது தீங்கு நாட்கள்ல அவனோடு கூட போராடுவதற்கு நீங்க ரட்சிப்பனும் தலை சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷம் என்னும் பாதரட்ச, இப்படி நிறைய அவயங்கள் போடப்பட்டிருக்கும். விசுவாசம் என்னும் கேடகம் போடப்பட்டிருக்கும். அது எல்லாம் நமக்கு இருக்கு. ஆனா வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்னு எபேசியர் 6:17 நீங்க வாசிச்சு பார்க்கலாம். இப்போ இங்க அந்த ஆசாரியன் சொல்றான், உன்கிட்ட பட்டயம் இல்லை, ஆனா சுவிசேஷ பாதரட்சை இருக்கு. சத்துருவை எதிர்க்கக்கூடிய அந்த ரட்சணியம் இருக்கு. சத்துருவை எதிர்க்கக்கூடிய எல்லா விசுவாச கேடகம் இருக்கு. ஆனா உன் கையில பட்டயம் இல்லாம வந்துட்டிய தாவீது. பட்டயம் இல்லாமல் இருந்தால் சத்துருவை ஜெயிக்க முடியாது. இப்ப தாவீது கேட்கிறா, ஏதாவது ஈட்டியாகிலும் பட்டயமாகிலும் இருக்கிறதா? நிச்சயமா இருக்கிறது. நீர் 7 பள்ளத்தாக்கில பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கொன்ற பட்டயம் ஒரு புடவினால் சுருட்டப்பட்டு. என்ன அர்த்தம்? இதுவரை அந்த பட்டயம் மறுபடி பயன்படுத்தப்படவில்லை. இதுவரை அந்த பட்டயம், இவனுக்குள்ள ஒரு திருப்தி வந்துட்டு, சபை ஆரம்பிச்சிட்டோம், கூடாரம் போட்டுட்டோம், ஒரு கூட்ட ஜனங்கள் வந்ததனுடனே அவனுடைய பட்டயத்தை சுருட்டி, ஏபோத்துக்கு பின்பதாக நிறைய தேவ மனிதர்கள் பட்டயத்தை சுருட்டி, புடவையினால் சுருட்டி ஏபோத்துக்கு பின்பதாக வைக்கப்பட்டது காரணம், அவர்களுக்குள்ளாக ஒரு திருப்தியான நிலைமை. எனக்கு நல்ல ஒரு சபை வந்துட்டு, எனக்கு ஒரு கூட்டம் வந்துட்டு, எனக்கு ஒரு தரிசனம், எனக்கு என் பிள்ளைகள் எழும்பிட்டாங்க, எனக்கு போதும் இல்ல. பரலோகம்
சொல்லுது, இது உனக்கு போதாது, அதுக்கு நிகரில்லை. நீர் மனதுண்டானால் ஆதியிலிருந்து அந்த பட்டயம் திரும்ப கொடுக்கப்படும், ஆதியிலிருந்து அந்த ஜப தரிசனம் திரும்ப கொடுக்கப்படும், ஆதியிலிருந்து அந்த ஜப ஆவி திரும்ப கொடுக்கப்படும். நீர் மனதுண்டானால் கேளும். தாவீது சொல்றார், தாரும் அந்த பட்டயத்தை மறுபடி கோலியாத்துடைய அந்த தலையை வெட்டின பட்டயம் மறுபடி புடவையிலிருந்து எடுத்து தாவீதின் கையில கொடுத்தது போல இன்றைக்கு அநேக தரிசனம் உள்ள தலைவர்களுக்கு மறுபடி பட்டயம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு நிகரல்லைனா என்ன அர்த்தம்? ஆரம்ப நாட்கள் உங்க ஜப கோலியாத்தை ஆரம்ப நாட்கள் சத்ருவை விடுவித்தது. ஆரம்ப நாட்கள் பிரசங்கம், உங்க பிரசங்கம் தான். உங்க பிரசங்கம் 20 வருஷத்துக்கு முன்பதாக உங்க பிரசங்கம் ஜனங்களை உணர்வடைய வைத்தது. 20 வருடத்துக்கு முன்பதாக உங்க ஆராதனை ஜனங்களை அசைத்தது. 20 வருடங்களுக்கு முன்பதாக உங்க ஊழியம் தேவனுடைய ராஜ்யத்தை அசைத்தது. 20 வருடங்களுக்கு முன்பதாக உங்களுடைய ஊழியம் சத்ருவை எல்லையை விட்டு துரத்தினது. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உமக்கு மனதுண்டானால், உமக்கு விருப்பம் உண்டானால் கேளும், அதற்கு நிகரில்லை. மறுபடி அந்த ஜப ஆவி இந்த கூடாரத்துக்குள்ள, மறுபடி அந்த தரிசனத்து கூடாரத்துக்குள்ள. வயது முக்கியம் அல்ல, மறுபடி மனது உண்டானால். வயது முக்கியம் அல்ல, மறுபடி வயது உண்டானால். வயது முக்கியம் அல்ல. சபரகதலரபா உடகந்தல் கபடதியாரபா அப்படினா என்ன அர்த்தம்? ஒரு கோலியாத்தை ஜெயிச்சிட்டு உட்கார்ந்துறாத, இன்னும் ஏராளமான கோலியாத்தை வீழ்த்துவதற்கு உனக்கு மறுபடி அந்த பட்டயம், அதற்கு நிகர் இல்லை. அதற்கு அப்படினா என்ன? சவுலால் செய்ய முடியாததை உன்னை கொண்டு செஞ்சன அந்த ஜப ஆவி மறுபடி ஊற்றப்படும். அந்த விண்ணப்பிக்கிற ஆவி மறுபடி ஊற்றப்படும். அந்த வெளிப்பாடுகள் மறுபடி திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும். இயேசு சொல்றார், உன் கண்ணு நல்லா தெரியுதா? இல்ல, முறை நீங்க தொட்ட உடனே மனுஷங்கள் மரங்களை போல தொடுறாங்க. நான் இரண்டாவது மறுபடி நீர் மனது உண்டானால் கேளு. மறுபடி சொல்றான், மறுபடியும் கண்ணை தொடுங்க. மறுபடியும் அவன் கண்ணை தொட்ட உடனே தெளிவான தரிசனம் கிடைத்தது. இன்னைக்கு நான் தீர்க்கமாக சொல்லுகிற, பயபக்தியோடு சொல்லுகிற, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மறுபடி ஒரு தொடுதல், மறுபடி அந்த பட்டயம், மறுபடி அந்த ஜப ஆவி. நீங்க ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்த அந்த ஜப ஆவியை திரும்ப கொடுக்கிறார். அதற்கு நிகர் இல்லை, அதற்கு நிகர் இல்லை. ஆரம்ப நாட்கள்ல நீங்க ஆவியில பண்ணின வெளிப்பாடுகள் சத்ருவை ஒரு பலமாய் அசைத்து போட்டது. அந்த அபிஷேகத்தை மறுபடி கட்டவிழ்க்கிறார். சபரா உடபந்தல் கபா லகதலரகடா சேகதலரபா மறுபடி பட்டயங்கள் திரும்ப கொடுக்கப்படட்டும். மறுபடி பட்டயங்கள் திரும்ப கொடுக்கப்படட்டும். அதற்கு நிகரில்லை. இனி திருப்தி இல்லை. ஒரு கோலியாத்தை ஜெயிச்சதுனால தான் பட்டயத்தை ஆலயத்தில் கொண்டு வச்சிட்டோம். ஆனா பட்டயம் கைக்குள்ளாக மறுபடி வருவதற்கு காரணம் இன்னும் கோலியாத்துகளை மேற்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. இன்னும் பட்டணத்தை பிடிக்கக்கூடிய விஷயம் இருக்கு. இந்த கூடாரத்தோடு தரிசனம் முடிவடைவதில்லை. இந்த கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கும் போது இன்னும் பட்டயங்கள் தேவைப்படும். ஒரு எல்லையிலிருந்து அடுத்த எல்லைக்கு போக வேண்டும் என்றால் அடுத்த எல்லையில் ஒரு கோலியாத்து நமக்காக காத்திருப்பா. அதுக்கு அடுத்த எல்லையில் நமக்காக ஒரு கோலியாத்து காத்திருப்பா. மறுபடி நமக்கு கொடுக்கப்படுகிற பட்டயம் இந்த கூடாரத்தில் இருந்த பட்டயம் கொடுக்கப்படாது. ஆனா இந்த கூடாரம், நம்ம தரிசனம், நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் மறுபடி ஆண்டவர் எஸ்டாப்லிஷ் பண்ண விரும்புகிறார். மறுபடி ஒரு எல்லைக்கு போக வேண்டும் என்றால் அந்த எல்லைகளில் ஒரு பலவான் நமக்கு முன்பதாக நிற்பார். பலவானை முந்தி கட்டுவதற்கு மறுபடி அதற்கு நிகரில்லாத பட்டயத்தை திரும்ப ஆவியில் அந்த பட்டயம் வரட்டும். வேத வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த கால வேளையில் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் அதற்கு நிகரில்லை. அந்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம் மறுபடி எங்க சபையில ஊற்றப்படட்டும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காண்பியுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காண்பியுமே. அல்லேலூயா. திரும்ப பட்டயம் நமக்கு கொடுக்கப்படுது. ஆமென் சொல்லுங்க. தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவனுக்கு தான் பரலோகம் நம்பி சில விஷயத்தை கொடுக்கும். ராஜாவின் காரியம் அவசரமானதுனால பட்டயத்தை நான் மறந்துட்டேன். தலைச்சீரா இருக்கு, விசுவாசம் என்ன கேடக இருக்கு, நீதி என்னும், அதாவது சுவிசேஷம் என்னும் பாதரட்சம் இருக்கு, நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கு.
கேடகருக்கு எல்லாமே இருக்குப்பா, ஆனா வெட்டி வீழ்த்துவதற்கு பட்டயத்தை மறந்துட்ட. தீங்கு நாட்கள் வருது. எபேசியர் சொல்லப்பட்டிருக்கு, சத்ரு எய்கிற அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடுவதற்கு எல்லாமே ரெடியா இருக்கு. ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு ரைட் ஹேண்ட்ல பட்டயம் இல்லை. ஆனா மறுபடி தாவீது சொல்றார், பட்டயம் இல்லை உண்மைதான், ஆனா திரும்ப பட்டயம் கொடுக்கப்படும். எல்லாமே இருக்கு. விசுவாசம் இருக்கு, சுவிசேஷம் பாதரட்சம் இருக்கு, நீதி இன்னும் மார்க்கவசம் இருக்கு, எல்லாமே தலைச்சீரா ரட்சிப்புன்னு தலைச்சீரா இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று நம்ம கையில் இல்லை, அது பட்டயம். ஒன்றே ஒன்று நம்ம கைகளில் இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம வெட்டி வீழ்த்தின கோடாரி நம்ம கையில் இல்லை. இவ்வளவு நாள் கோலியாத்தின் தலையை வெட்டின அந்த பட்டயம் நம்ம கையில் இல்லை. ஆனா மறுபடி எலிசா இந்த கூடாரத்தில் வந்து நிற்கிறதுக்கு காரணம், அந்த கோடாரியை மிதக்க பண்ணி மறுபடி அதை எடுத்துக் கொள்வதற்காக மறுபடி தாவீதை அந்த ஆசாரியன் கிட்ட அனுப்புறதுக்கு காரணம் அந்த புடவையினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயன்படாத கிருபைகள் மறுபடி பயன்படும் சொல்றாரு, பயன்படாத கிருபைகள் மறுபடி பயன்படும் சொல்றாரு, பயன்படாத அபிஷேகம் மறுபடி பயன்படும் சொல்றாரு. ஒரு ஃபைலை தூசி தட்டி மறுபடி எடுத்து எல்லா பிரமாணத்துக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு சைனை போட்டு நம்மளுடைய வாக்குத்தத்தங்களை மறுபடி சான்செக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வருஷங்களா மறுபடியும் யுத்தம் முடியக்கூடிய அந்த பிரசன்னத்தை சுமக்கிற தேவ பிள்ளைகள் இந்த கூடாரத்தில் எழும்புவதற்கு பட்டயம் திரும்ப கொடுக்கப்படுவதாக. ஆதியாகமம் 5:22 ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். அவன் குடும்பங்கள் எல்லாம் பெற்ற பின்பும் தேவனோடு 300 வருஷம் சஞ்சரித்தான். 22 அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு காரணம் தேவ பிரசன்னம் தான் அவனுக்கு முக்கியம். ஆமென் சொல்லுங்க. மோசே சொல்றார், நீங்க உங்க பிரச்சனை என் முன்னாடி போகாட்டி எங்களை எந்த எல்லைகளிலும் அனுப்பிடாதீங்க. நான் இன்னைக்கு இந்த கடைசி காலகட்டத்தில் நான் சொல்றேன், ஆண்டவரே, வெளிப்பாடுகள் இல்லை பிரசங்கம் இல்லை பிரபலம் ஃபேஸ்புக் யூடியூப் இது எதுவுமே எனக்கு வேண்டாம். உங்க பிரசன்னத்தை சுமக்கிற மனிதனா என்ன மாத்துங்க. உங்க பிரசன்னத்தை நான் தாழ்மையா சொல்றேன். எத்தனையோ அந்த போஸ்டர் கார்டு என் ஃபேஸ்புக்கில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் மட்டும் பார்த்துட்டு என் சர்ச்சு குரூப்பில் மட்டும் போட்டு விட்டு ஜபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிக்கிடுவேன். மற்றபடி எந்த கூட்டத்திற்கும் நான் பயன்படுகிறது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக நம்ம வெளியே வந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. சீக்கிரமாக நம்ம பயன்பற்றக்கூடாது. எனக்கு ஒரு நோக்கம், ஆண்டவரே, வெளிப்பாடு உள்ள தேவ மனிதர்கள் நிறைய எழும்பிட்டாங்க, மராக்கள் பண்ணக்கூடிய தேவ பிள்ளைகள் நிறைய எழும்பிட்டாங்க, ப்ராஃபட்ஸ் தீர்க்கதரிசிகள் நிறைய எழும்பி இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இது எல்லாம் பேக்கேஜா தாங்க. ஆனால் என்னுடைய முக்கியமான பகுதி தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும். தேவ பிரசன்னத்தை சுமக்கிற என்னை எந்த இடத்துக்கு நீங்கள் பிரசங்கத்துக்கு அனுப்பினாலும் வெளிப்பாடுகளை தவிர கொடுக்காம இருந்தால் கூட பரவாயில்ல, பிரசன்னம் கொடுத்துட்டா போதும். வெளிப்பாடுகளுக்கு முன்பதாக பிரசன்ன ஜனங்களை தொட்டுட்டா ஜனங்களை தேவன் அசைச்சிருவார். பிரசன்ன பட்டணத்தை தொட்டுட்டா பட்டணத்தை தேவன் அசைச்சிருவார். எனக்குள்ள ஒரு விசுவாசம், அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் இல்லை, ஆனால் 14 நிருபத்தை ரகசியமா எழுதி முடித்தார் என்றால் எங்களை மறைமுகமா வச்சு பல பகுதிகளில் வெற்றியை கொண்டு வாங்க. மறைமுகமா வைத்து சத்ருவை ஜெயிக்க வைங்க, மறைமுகமா வைத்து கோலியாத்தை வீழ்த்த வைங்க, மறைமுகமா வைத்து பிரசன்னத்தை சுமக்கிற மனிதனா மாற்றுங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். தேவனோடு சஞ்சரித்து தேவ பிரசன்னத்தை முன்ன நிறுத்தி 365 நாள் 300 வருஷம் தேவனோடு குடும்ப குட்டிகள் இருந்தும் தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால 27 சொல்லுது, மெத்துசலாம் 969 நாட்கள் வாழ்ந்தான வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன? ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்தா அவனுடைய பிள்ளை யாரும் தொட முடியாத எல்லையை தொடுவார்கள். மெத்துசலாம் 969 நாட்கள் வாழ்ந்தான். அவனுக்கு முன்னும் பின்னும் இன்க்ளூடிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து கூட 969 நாட்கள் வாழவில்லை. ஆனா இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்ததனால அவனோடு கூட இருக்கிற சந்ததிகள் யாரும் தொட முடியாத எல்லையை தொட்டார்கள். நான் இப்படி சொல்றேன், தேவ பிரசன்னத்தை சுமக்கிற சபை, தேவ பிரசன்னத்தை சுமக்கிற இந்த கூடாரம், தேவ பிரசன்னத்தை பிரசங்கம் பண்றதுக்கு ஆசை அல்ல, பிரசன்னத்தை சுமக்கிற கூட்டமாய் மாறுவோம் என்றால் நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய தரிசனம், நம்மளுடைய வல்லமை யாரும் தொட முடியாத எல்லைகளை, யாரும் தொட முடியாத ஃபெலிக்ஸ் பிரதர் தேவ பிரசன்னத்தை நம்ம சுமக்கிற தேவ பிள்ளைகளாக பயிற்சி எடுப்போம் என்றால் யாரும் தொட முடியாத ஒரு எல்லைகளுக்குள்ளாக நம்ம ஊழியத்தை தேவன் கொண்டு வருவார், நம்ம தரிசனத்தை தேவன் கொண்டு வருவார். யாரும் தொட முடியாத பெரிய காரியத்தை மற்றவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது நான் மட்டும் வந்து கோலியாத்தை வீழ்த்தினதுக்கு காரணம் தாவீது சொல்லுகிறார், நான் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற மனிதன். ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் கேட்கிறாங்க, தாவீதே, கோலியாத்தை வீழ்த்தினது உன்னுடைய கவனின் திறமையா? இல்லை,
கவனின் திறமை அல்ல, நான் சுமந்த தேவ பிரசனம். தாவீதே, சிங்கத்தின் வாயை கிழித்தது உன்னுடைய சரீரத்தின் புஷ்டியா இல்லை, நான் சுமக்கிற தேவ பிரசனம். தாவீதே, கரடியை கொன்றது உன்னுடைய எலும்புகளின் பலனா இல்லை, நான் சுமந்த தேவ பிரசனம். நான் சொல்லுகிற ஏனோக்கு குடும்ப குட்டிகளோடு இருந்து தேவ பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால் அவன் பிள்ளை யாரும் தொட முடியாத எல்லையை தொட்டது போல இந்த பகல் நான் தீர்க்கமா சொல்லுகிற பயிற்சி எடுங்க, முயற்சி செய்யுங்க. தேவ பிரசனத்தை முக்கியத்துவப்படுத்தி தேவ பிரசனத்தை சுமக்கிற ஒரு மனிதனாய் மாறினார் யாரும் தொட முடியாத ஒரு எழுப்புதலை தேவன் நம் பட்டணத்தில் நம்மை கொண்டு தேவன் எழுப்புவார். டிஎல் ஆஸ்பான் என்கிற தேவ மனுஷனுடைய சீசன், டிஎல் ஆஸ்பான் என்கிற தேவ மனுஷனுடைய சீசன், அவர் ஊழியத்தில் எழும்பின நாட்கள் அவர் சொன்னார், ஆண்டவரே பிரசனத்தை சுமக்கிற மனிதனாய் மாற்றும், பிரசனத்தை சுமக்கிற என்னை பிரசங்கியாளராக வைக்க வேண்டாம், பிரசனத்தை சுமக்கிற மனிதனாய் மாற்றும். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவர் பிரசனத்தை சுமக்கும் போது டிஎல் ஆஸ்பானுடைய அந்த சீசன் அவர் மரித்த பின்பு இந்த தேவ மனுஷன் ஒரு ஃபேக்டரிக்கு போனாராம், அவர் நண்பருடைய ஃபேக்டரிக்கு போனாராம். இவர் பிரசங்கியாளர் அல்ல, இவர் பிரசனத்தை சுமக்கிறவர். அந்த ஃபேக்டரிக்குள்ள இந்த தேவ மனுஷர் கால் வைத்த போது அங்கே இருக்கிற 100 தொழிலாளர்களுடைய கண்களில் கண்ணீர் வந்துதான். எங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது, நாங்கள் ஒரு பாவி, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும், இயேசுவே ரட்சகர் என்று 100 தொழிலாளர்களும் கண்ணீர் விட்டு அழுது அந்த இடத்துல ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஒரே நிமிஷத்தில் அசம்பிள் ஆனதுக்கு காரணம் அந்த தேவ மனுஷன் சொல்றார், 100 பிரசங்கியாளராக என்ன மாத்தாதீங்க, ஒரு தேவ பிரசனத்தை சுமக்கிற முதன்மையான மனுஷனாய் மாற்றுங்கள் என்று இன்றைக்கு நான் பணிவோடு சொல்லுகிறேன். 80 வயது உள்ள ஒரு தேவ மனுஷன், ஸ்காட்லாந்து தேசத்தில் 80 வயது உள்ள ஒரு தேவ மனுஷன், பிரசனத்துக்கு மாத்திரம் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிற தேவ மனுஷன், பிரசங்கியாளராய் அல்ல, பிரபலமானவனாய் அல்ல, அவர் பிரசனத்தை சுமக்கிற தேவ மனுஷன். ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம், கிட்டத்தட்ட 1000 பேர் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது இந்த தேவ மனுஷன் பிரபலமானவர், ஆனா வயதின் காரணமாக அவர் ஒரு கோட் போட்டு முகத்தை மூடிக்கொண்டு கூட்டத்தின் கடைசி பகுதியில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு எலக்ட்ரிசிட்டியை போல அவருக்குள்ள இருந்த புறப்பட்ட தேவ பிரசனம் 1000 பலிபீடத்தில் இருந்த ஊழியரும் அசைத்த உடனே அவர்கள் எல்லாரும் சொன்னாங்களா, ஜான் நாக்ஸ் என்கிற தேவ மனுஷன் கடைசியாக உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணவில்லை, அவர் வெளிப்பாடுகளை பேசவில்லை, அவர் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை, பிரசனத்தை சுமக்கிற மனிதனாய் மாறின உடனே ஒரு எலக்ட்ரிசிட்டி 1000 அசைத்தது என்றால் நான் இன்றைக்கு விரும்புகிற காரியம் தாழ்மையோடு சொல்றேன், என்ன பிரபலப்படுத்தாதீங்க, எனக்கு பிரசங்கத்தை கொடுக்காதீங்க, பிரசனத்தை சுமக்கிற மனிதனை மாற்றுங்க. 1000 பேர் அல்ல, லட்சங்களை தேவன் அசைப்பார். 1000 பிரசங்கியாளர்கள் எழும்பி கொண்டிருக்கிற காலம், 1000 தீர்க்கதரிசிகள் எழும்பி கொண்டிருக்கிற காலம், கைகளை வைத்தா கேன்சர் கட்டி சுமமாக இப்படிப்பட்ட காலத்தில் தேவ பிரசனத்தை சுமக்கிறவன் கானானை பட்டணங்களை சுதந்தரித்து ஜனங்களுக்கு கொடுக்க முடியும், பட்டணங்களை சுதந்தரித்து ஜனங்களுக்கு கொடுக்க முடியும். யோசுவா பட்டணத்தை சுதந்தரிப்பதற்கு காரணம் யோசுவா தேவ பிரசனத்தை சுமந்த மனுஷன். ஏனோக்கு அவரோடு சஞ்சரித்து. இன்னைக்கு பிரபலமானவங்களை விரும்புறாங்க, இல்ல மெஜாரிட்டியோடு பரலோகம் இருக்காது, மைனாரிட்டியோடு இருக்கும். கூட்டங்களோடு தேவன் அல்ல, தனித்துவமாக தான் எல்லார்ட்டையும் பேசியிருக்கிறார். மோசையோடு என்கவுண்டர் நடக்கும்போது தனித்துவமாய் தேவன் பேசினார். யோசுவாவோடு என்கவுண்டர் தரிசனம் ஆகும்போது தனித்துவமாய், ஏசாயாவுக்கு தனித்துவமாய், பவுலுக்கு தனித்துவமாய். மெஜாரிட்டியை பார்த்து ஏமாந்து நான் அந்த கூட்டத்தில் போகக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன். நம்மளுடைய விருப்பம் தனித்துவமாய் தேவ பிரசனத்தை சுமக்கணும். பிரபலமாக கூடாது, போஸ்டர்ல வேண்டாம், யூடியூப்ல வேண்டாம், ஊழியர்கள் மத்தியில் பிரபல வேண்டாம். தேவ பிரசனத்தை சுமக்கிற மனிதர் லட்சங்களை ஆசைப்பார்கள். நான் தாழ்மையா சொல்றேன், இந்த கூடாரத்துக்குள்ள தேவ பிரசனத்தை சுமக்கிறதுனால அப்பா உங்க தரிசனம், உங்களுடைய ஊழியர் சாம்பாஸ்டர் யாரும் தொட முடியாத அந்த ஊழியத்தை தொடுவதற்கு காரணம் உங்க தகப்பன்மார்கள் தேவ பிரசனத்தை சுமக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் வெகுமதி, உங்களுக்கு வெகுமதி. 969 நாள் மெத்துசலா வாழ்ந்ததுக்கு ஃபெலிக்ஸ் என்ன அங்கிளுக்கல்ல, யாரும் தொட முடியாத எல்லை பிரசனத்தை அவர்கள் சுமந்ததுனால நீங்கள் தொட முடியாத எல்லைகளுக்குள்ளாக, தொட முடியாத எல்லைகளுக்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டு போவார். ஒரு மனுஷன் பிறந்து மரித்து மறுபடி பரலோகத்துக்கு போகணும். ஆனா தேவனோடு நடந்ததுனால பேரியர்ஸ் தேவன் உடைத்தார். ஆமென் சொல்லுங்க. பேரியர்ஸ் அந்த தடை, அந்த லாவை உடைச்சிட்டார். சரீரத்தில் செத்து நீ வர வேண்டாம், நீ பிரசனத்தை சுமக்கிற மனுஷன், பிரசனத்தை சுமக்கிறவனுக்கு எல்லைகளை தாண்ட பண்ணுவா, எல்லைகளை தாண்ட பண்ணுவா. இயேசு கதரனுடைய நாட்டில் காலை வச்ச உடனே பிசாசிட்ட போராடல,
பிசாசு முழங்கார் படிட்டு சொல்லுது, வேதனைப்படுத்தவா இங்க வந்து. அவர் உபவாசிக்கல, அவர் போராடல, அவர் உபவாசித்ததெல்லாம் பிரசன்னத்தை மாத்திரம் சுமக்கிற குமாரனாய் மாற்றும். இந்த கூடாரத்தில் நான் தாழ்மையா சொல்றேன், இந்த கூடாரமும் இங்க இருக்கிற தகப்பன்மார்கள், தேவ மனுஷிகள், நீங்க பிரசன்னத்தை சுமக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிறதுனால, அப்படின்னா என்ன வேர்டு ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த வார்த்தைங்கிற அப்பத்தை சுமக்கிற நீங்க இனி உங்க பட்டணத்துக்குள்ள போகும்போது பிசாசு ஓடி வந்து மண்டியிடும், ஓடி வந்து மண்டியிடும். நாங்கள் எங்களை வேதனைப்படுத்தவா இங்க வந்தீர்கள், இனி பிசாசோட நம்ம ஊழியம் போராடுவதில்லை. பிசாசு நமக்கிட்ட அனுமதியா வாங்கி இந்த பகுதியில் போராடுகிற பிசாசுகள் இந்த கூடாரத்தில் இருக்கிற பிரசன்னத்துக்கு முன்பதாக நான் பார்க்கிற ஆவியில அநேக சத்துருக்கள் முழங்கார் படியிட்டு சொல்றாங்க, இந்த எல்லையை விட்டு நாங்க புறப்பட போகிறோம். தாளையத்தில் உள்ள சத்துரு சொல்லுது, இந்த எல்லையை விட்டு நான் புறப்பட போகிறோம். இந்த தச்சநல்லூர் பகுதியில் இருக்கிற சத்துரு சொல்லுது, இந்த எல்லையை விட்டு நாங்க புறப்பட போகிறோம். நாங்கள் இனி துரத்துகிறவர்களை அல்ல, சத்துருவே துரத்தப்பட போகிறோம். காரணம், தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களுக்கு முன்பதாக பிசாசு முழங்கார் படியிட்டோம். கொஞ்சம் நல்ல கையை தட்டி, கொஞ்சம் ஆவியில வாங்க, கொஞ்சம் நல்ல கையை தட்டி, தேவ பிரசன்னத்தை என் சபை சுமக்குது, தேவ பிரசன்னத்தை என் கூடாரம் சுமக்குது, தேவ பிரசன்னத்தை என் சரீரம் சுமக்குது. இனி கடன் பிரச்சனை முழங்கால் படியிடும், வியாதி முழங்கால் படியிடும், மன அழுத்தம் முழங்கால் படியிடும், டயபெட்டிஸ் முழங்கால் படியிடும், கார்டியாக் முழங்கால் படியிடும், கிட்னி ப்ராப்ளம் முழங்கால் படியிடும். அது ஒன்ன விட்டு விலகும். பிரிவினையின் ஆவி முழங்கால் படியிடும். உன் குடும்பத்தில் இனி நான் பிரிவினையை கொண்டு வர மாட்டேன். அந்த நெடுநாள் யுத்தம் முடிந்ததுக்கு காரணம், சத்ரு தோற்று போய் பின்னேற்றம், தோற்று போய் பின்மாற்றமாகிறான், சோற்று போய் பின்மாற்றமாகிறான். இனி அவனால உங்களோட போராட முடியலன்னு ஆண்டவர் சொல்றார். இனி நீங்க பார்க்க போகிற சவால்கள் பெருசல்ல, இதுவரை நம்ம பார்த்த சவால்கள் தான் பெருசு. அப்பா அம்மா நான் சொல்றது புரியுதா? இனி நான் பிரசன்னத்தை சுமக்கிறதுனால இனி நான் பார்க்க போகக்கூடிய சத்துரு, பெரிய பெரிய சத்துரு, பெரிய பெரிய பிரச்சனையை நான் பார்க்க போறதில்ல. இதுக்கு முன்னாடி பார்த்த பிரச்சனை எல்லாம் இதை விட பெரியதா இருக்கு. அதுலயே நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா, இப்ப பிரசன்னத்தை சுமக்கிறதுனால பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு முன்னாடி மண்டியிடும் ஆண்டவர் சொல்றாரு. பிரசன்னத்தை சுமக்கிற அம்மா உங்க முன்னாடி மண்டியிடும். இந்த மண்டலத்தில் போராடுகிற ஆவி மண்டிட்டு சொல்லும், நான் கிளம்புறேன். அப்பா இப்படி மண்டிட்டு சொல்லும், நான் கிளம்புறேன். சாம்பாஸ் இப்படி மண்டிட்டு சொல்லும், நான் கிளம்புறேன். எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க. பட்டணத்தை இனி எளிதாய் பிடிக்க போறோம். பிலிக்ஸ் பிரதர், மானூர் பட்டணத்தை எளிதா பிடிக்க போகிறோம். தாளைத்து வட்டாரத்தை எளிதா பிடிக்க போகிறோம். தச்சநல்லூர், திருநெல்வேலி மாவட்டத்தை என்ன விதைச்சாலும் கார் இல்ல, அவ விமானமே கொண்டு வந்து இறங்கினாலும் ஆடுகள் அதன் பக்கம் போகிறதல்ல. பிரசன்னத்தை சுமக்கிற இந்த தேவ மனிதர்கள் பக்கமா ஒரு கூட்டத்தை கர்த்தர் திருப்ப போகிறார். அந்த அவன் சொல்றான், நான் உங்க பின்னாடி வரேன் அப்படிங்க. இல்லப்பா தம்பி, நீ சுகமாயிட்ட, நீ போய் ஆசாரியனுக்கு உன் ஜனங்களுக்கெல்லாம் காமி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்க பின்னாடி வரேன். காரணம் பிரசன்னம். எபிரிய வார்த்தையில் பனீம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே பிள்ளை எடுத்துக்கோங்க, ராஜ்யத்தை எடுத்துக்கோங்க, கணத்தை எடுத்துக்கோங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. அவனுக்கு தெரியும் சிம்சோன் விழுந்ததுக்கு காரணம் பிரசன்னம் வெளியே போயிட்டு, சவுல் பிதாக்கள் விழுந்ததுக்கு காரணம் பிரசன்னம் வெளியே போயிட்டு, இப்ப இவன் மறுபடி விழுந்ததுக்காக அந்த பிரசன்னத்தை மறுபடி அவன் விளக்கரையும் கொடுத்து வாங்குவதற்கு என்ன சொல்றான், என் பிள்ளைய கூட எடுத்துக்கோங்க, ஊழியம் கூட எனக்கு வேண்டாம், உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. ஆண்டவர் சொல்றார், இல்ல தாவீதே, நீ என் இருதயத்திற்கேற்ற தாசன், தாவீதின் குமாரன், அவனுடைய சிங்காசனம் எனக்கு முன்பதாக என்றென்றைக்கும் நிலை நிற்கும். நான் சொல்றேன், பிரசன்னத்திற்காக ஊழியத்தை கூட விட தயாரா இருக்கலாம். இப்படிதான் என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து என்ன வளர்த்துட்டு இருக்கிறார். பிரசன்னத்திற்காக ஊழியத்தை கூட வேண்டாம் சொல்ல பழகணும். பிரசன்னத்திற்காக பிள்ளைகள் கூட வேண்டாம் சொல்ல பழகணும். பிரசன்னத்திற்காக எப்பேற்பட்ட தேவ மனிதர்கள் கூட்டாலும் பிரசன்னம் ஓகே சொல்லணும்னா தாழ்மையா சொல்லணும். வர விருப்பம் இல்லை. ஊழியத்தை காட்டிலும் தேவ பிரசன்னத்தை முக்கியத்துவம் படுத்துகிறவர்கள் யாரும் தொட முடியாத எல்லைகளுக்குள்ளாக தேவன் அவர்களை கொண்டு போகிறது நிச்சயம். என்னாகமம் 17 அந்த 7 எல்லாருடைய கோலும் அவருடைய பிரசன்னத்தில் வைக்கப்படுது. ஆனா ஒரு மனுஷனுடைய கோல் 3 கேட்டகரிஸ். ஒரு விதை இப்ப நீங்க அதெல்லாம் பாருங்க, சின்ன சின்ன மரமாக தான் வளருது. ஒரு சீடை நீங்க ஒரு விதைய மண்ணில் விதைச்சா அது வெளியேறதுக்கு ஒரு 2 மாசம், அது வளர்றதுக்கு ஒரு 6 மாசம், அது கிளவுறதுக்கு ஒரு 6 மாசம், 1 வருஷம்.
அடுத்து ஒரு 6 மாதம் பூ, அதுக்கு அடுத்த ஒரு 6 மாதம் அது காய்க்கும். அடுத்து அப்போ 2.5 வருஷம் ப்ராஃபிட்டை தேவ பிரசனம் ஒரே இரவில் பூவும் காயும் கனியும் கொடுத்து ஆரோனுடைய கோள்களை துளிர்க்க பண்ணினதுக்கு காரணம் ஆரோனுடைய கோள் தேவ பிரசன்னத்தில் வைக்கப்பட்டது. நான் சொல்றேன், மகிமையின் மேல் மகிமை அடைவதற்கு பலவான ஜெயித்து தான் ஒவ்வொரு பகுதியும் பிடிக்க முடியும். ஆனால் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவனுக்கு பலவானோட யுத்தம் பண்ண வேண்டாம். எந்த இடத்துலையும் பேரியர்ஸ் இருக்காது, எந்த இடத்துலையும் ஸ்பீடு பிரேக்கர் இருக்காது. ஒரு விஐபி வருவார்கள் என்றால் அங்கே பேரியர்ஸ் எல்லாம் தகர்த்தப்படும். ஒரு விஐபி நம்ம பிரயாணங்கள் போவார்கள் என்றால் அங்க ஸ்பீடு பிரேக்கர்ஸ் எல்லாம் சமமாக்கப்படும். தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவனுக்கு முன்பதாக. அதனால தான் கோரேச சொல்றார், கோரேசே நீ சாதாரண ராஜாதான், ஆனா நான் உன் தேவ பிரசன்னத்தை வச்சிருக்கிறேன். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைப்ப, இரும்பு தாழ்பால்களை முறிப்ப. காரணம் பிரசன்னத்தை சுமக்கிறவனுக்கு முன்பதாக ஸ்பீடு பிரேக்கர் அல்ல, பிரசன்னத்தை சுமக்கிறவனுக்கு முன்பதாக பேரியர்ஸ் அல்ல, தடைகளை தாண்ட பண்ணுகிற ஒரு அபிஷேகம், தடைகளை தாண்டி எல்லைகளை பிடிக்கிற ஒரு அபிஷேகம். தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவனுக்கு பலிபீடம் தேவையில்லை. கூட்டத்தின் பின்பதாக இருந்தாலும் ஒரு எலக்ட்ரிசிட்டி அந்த ஜனங்களை அசைத்தது போல இந்த கூடாரத்திலும் தகப்பன்மார்களுடைய ஊழியத்திலும் நான் விரும்புகிற ஒரு காரியம், இனி இவர்கள் பலிபீடத்தில் நிற்கும் போது அந்த கூட்டத்தின் ஜனங்களை மாத்திரமல்ல, தாளைத்து பகுதியை அசைக்கணும், திருநெல்வேலி பகுதியை அசைக்கணும். தேவ பிரசன்னம் அங்கே அந்த ஜனங்களை அசைக்கும் என்றால் இங்க இருக்கிற இந்த கூடாரமும் தேவ பிரசன்னம் மானூர் எல்லைகளை அசைக்கணும். லூக்கா 15:4 யோவான் 10:4 2 கேட்டகரி இருக்கு. லூக்கா 15 என்ன கவனிங்க, ஆடு முன்னாடி போகுது, மேய்ப்பன் பின்னாடி வரான். யோவான் 10:4 மேய்ப்பன் முன்னாடி போகுது, ஆடு பின்னாடி வரான். நான் சொல்றது புரியுதா? லூக்கா 15:4 ஆடு முன்னாடி, மேய்ப்பன் பின்னாடி. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆடு முன்னாடி, மேய்ப்பன் பின்னாடி. 15:4 யோவான் 10:4 மேய்ப்பன் முன்னாடி, ஆடு பின்னாடி. மேய்ப்பன் பின்னாடி இருந்து ஆடு முன்னாடி போனா ஆடுக்கு இப்போ இங்கேருந்து இந்த தொழுவத்தில் ஆடை அவுத்து விட்டிங்கன்னா அந்த ரோடு வரதான் ஆடால் போக முடியும். அதுக்கப்புறம் அந்த ஆடால் எல்லைகளை தாண்ட முடியாது. அதுக்கு தெரியாது, எல்லைகளை தாண்ட தெரியாது. ரெண்டாவது ஆடு முன்னாடி போகும்போது யாக்கோபு நல்ல ஆடுகளை முன்னாடி வச்சுட்டு ஏசை வெட்டுவதற்காக சில ஆடுகளை முன்னாடி விட்டுட்டான். சில ஆடுகளை முன்னாடி விட்டதுக்கு காரணம், அந்த ஆடு வெட்டப்பட்டாலும் பரவாயில்ல, சில ஆடுகளை நான் பாதுகாத்து கொள்ளுவேன். அப்போ ஆடு முன்னாடி போகிறதுக்கு என்ன அர்த்தம்? சத்துருடைய வெட்டு முதல்ல ஆட்டுக்கு தான் விழும், பின்னாடி தான் மேய்ப்பனுக்கு விழும். மூணாவது ஆடு முன்னாடி போகும்போது சத்துரு அடிக்கிற முதல் அடி அவனுக்கு விழும். மூணாவது எங்கே குழி இருக்குது, எங்கே கண்ணி இருக்கோ மேய்ப்பன் காமிச்சு கொடுக்க மாட்டான், ஆடு போய் மாட்டிக்கிடும். அதிலிருந்து வெளியே வருவதற்கு மேய்ப்பன் மறுபடியும் ரத்தம் சிந்த வேண்டியதாக இருக்கும். இந்த 3 கேட்டகரி ஊழியத்தில் நம்ம முன்னாடி போனோன்னா ஒரு எல்லையை தாண்டி நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஊழியத்தில் நம்ம முன்னாடி சில நேரத்தில் சுயத்தில் நம்ம முன்னாடி போக வேண்டும் என்றால் சத்ரு முதல்ல நம்மளை அடிக்க நேரிடும். ஊழியத்தில் நம்ம முன்னாடி போக வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் நம்ம முன்னாடி போகும்போது எங்கே கண்ணி இருக்குது, எங்கே குழி இருக்கோ அதில் நம்ம கால் சறுக்க நேரிடும். ஆனால் மேய்ப்பன் முன்னாடி போகும்போது, ஆடு பின்னாடி வரும்போது முதல்ல சத்ரு தேவனை தொட்டுட்டு தான் ஊழியத்தை தொட முடியும். பிரசன்னத்தை சுமக்கிற மனுஷர்கள் ஃபர்ஸ்ட் சமூகம் முன்னாடி போக அனுப்புவீர்கள் என்றால் பிரசன்னத்தை சத்ரு தொட்டுட்டு தான் ஆடுகளை தொட முடியும். நான் சொல்லுது உங்களுக்கு புரியலையா? தேவன் முன்னாடி போனா உங்களுக்கு விழ வேண்டிய அடி அவருக்கு விழும். தேவன் முன்னாடி போனா, ஆடு முன்னாடி போனா சில எல்லைகளுக்குள்ளதான் அந்த ஆடால போக முடியும். ஆனா மேய்ப்பன் முன்னாடி போனா எல்லைகளை தாண்ட பண்ணுகிற அபிஷேகம் உண்டாகும். எல்லைகளை தாண்டி, ஏன்னா வேர்ல்டு மேப் அவர் கையில இருக்கு. அப்ப உலகத்தை சிருஷ்டித்தவருக்கு உங்களை எங்க
எந்த வழியில கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். மோசைய அங்க ஓரேப் மலைக்கு கொண்டு போனார், எலியாவை கர்மேல் மலைக்கு கொண்டு போனார், இயேசுவை மறுரூப மலைக்கு கொண்டு போனார், ஆபிரகாமை நான் குறிக்கு மலைக்கு அவர் கொண்டு போனார். தேவனை முன்னாடி விட்டு பின்னாடி போன எந்த ஊழியனும் அவன் ஈசாக்க பலி கொடுத்து திரும்ப வரவில்லை. மோசே அங்க அழிக்கப்பட்டு திரும்ப வரவில்லை. அங்கே இயேசுவும் பேதுரு யோவான் யாக்கோபு போய் வெறுமையா வரவில்லை. தேவனை முன்பதாக அனுப்பி பின்னாடி போகிறவர்கள் எல்லைகளை தாண்டி விசுவாசத்தில் வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள், எல்லைகளை தாண்டி தரிசனத்தை பெற்றார்கள், எல்லைகளை தாண்டி மகிமையை பெற்றார்கள். நான் சொல்ற தேவ பிரசன்னத்தை முன்னாடி அனுப்புவோம் என்றால், மெய்ப்பனை முன்னாடி அனுப்புனா மரண பள்ளத்தாக்கு நமக்கு உண்டாகும். கர்த்தரின் மெய்ப்பரா இருந்தா மரண பள்ளத்தாக்கின் வழியா நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட காரணம், நீங்க தேவனை முன்னாடி விட்டு பின்னாடி நடத்தினா அவர் சில நேரத்தில் மரண பள்ளத்தாக்குக்கு பின்னாடி நம்மளை கூட்டு போவார். அந்த மரண பள்ளத்தாக்கு எனக்கல்ல, அந்த மரண பள்ளத்தாக்கில் என்ன நிறுத்திட்டு இப்படி பார்த்து சொல்வார். நீ இந்த ஆதாம பார்த்து சொல்றார், நீனே பெயரிடு, நான் அந்த பெயரை ஆசீர்வதிக்கிறேன். மரண பள்ளத்தாக்குக்கு உங்களை கூட்டு போயிட்டு அவரை முன்னாடி விட்டா அநேக உலர்ந்த எலும்புகளுக்குள்ள உங்களை கூட்டு போய் சொல்லுவார், மகனே உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு, பட்டணத்தை பார்த்து பேசு, ஜனங்களை பார்த்து பேசு. உலர்ந்த எலும்புகளை உயிரிடுவதற்கு உன்னுடைய வாயனா அக்கினிமயமா மாற்றி வைத்திருக்கிற நான் சொல்ற மெய்ப்பனை முன்னாடி விட்டீங்கன்னா உலர்ந்த பள்ளத்தாக்குகளை ஒரு சேனையை உங்களை கொண்டு எழும்ப பண்ணுவார். சபைகள்ல இன்னும் ஏன் சேனைகள் எழும்பல? சபைகள் இன்னும் ஏன் ஜனங்களை பெருக்கிக் கொள்ள முடியல? நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் கிருபையை பெருக்கிக் கொள்ள முடியல? சில நேரம் பிரசனத்தை பின்னாடி விட்டு நான் முன்னாடி போறேன். இல்ல, மெய்ப்பனை முன்னாடி நான் விடுகிறேன். மெய்ப்பன் என்ன எல்லையை தாண்ட பண்ணுவா. மரண பள்ளத்தாக்குக்கு நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கு நடுவாக இருந்து அந்த பள்ளத்தாக்குகளை விழுந்தவனை எழுப்பி விடுகிற ஊழியம், விழுந்து போகிறவர்களை எழுப்பி விடுகிற ஊழியம். நான் சொல்ற தேவ பிரசன்னத்தை இந்த கூடார முக்கியத்துவம் படுத்துகிறதுனால இந்த பகுதியில் விழுந்து போன அநேக உலர்ந்த எலும்புகளை மறுபடி கர்த்தர் உயிரோடு எழுப்ப விரும்புகிறார். மறுபடி உலர்ந்த எலும்புகள், ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்தது. ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ள ஒரு இரைச்சல் உண்டானது, ஒரு அசைவம் உண்டானது. இந்த மானூர் பகுதியில் ஒரு இரைச்சலை தேவன் உண்டு பண்ணுவார், ஒரு அசைவம் உண்டு பண்ணுவார். எசேக்கியேலே, உன்னை நான் நடத்தி கொண்டு வருகிறதுக்கு காரணம் உலர்ந்த எலும்புகள் மறுபடி எழும்ப வேண்டும். மறுபடி விழுந்து போன தாவீதின் கூடார எழும்பணும், மறுபடி எழுப்புதல் கொண்டு வரப்படணும், மறுபடி ஆதி நிலை சபைக்குள் கொண்டு வரப்படணும், மறுபடி அப்போஸ்தலர் ஊழியம் ஒவ்வொரு சபையிலும் கொண்டு வரப்படணும். என்ன முன்னாடி விடுன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. என்ன முன்னாடி விட கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண சொல்றார். ஆமென் சொல்லுங்க. மெய்ப்பன் முன்னாடி போனா சத்துருக்களுக்கு முன்பதாக கூட நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவா. சிம்சோன் நல்லதான் பயன்பட்டான், கைகளில் சங்கிலி போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்கிட்ட இப்படியே சொன்னாரான், எஸ்ரா எல்லாரும் பயன்படுறதை பார்க்கக்கூடாது, பயன்படுறதை பார்க்காத. சிம்சோன் தான் பயன்பட்டானே, ஆனால் அவன் சாகும்போது அவன் கையில் சங்கிலி இருந்தது. நீ பயன்படணும்னு நினைக்காத, என் கையில் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்சிக்கோ. உன் ஜெபம் என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லாது. இந்த வருஷம் முடிவில், இந்த வருஷம் தொடக்கத்தில் சொன்னா, நீ என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லாத, என் கையில் நீ பரிசுத்தமாக இருப்பதற்கு உன்னை நீ எப்போது காத்துக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. பயன்படுகிற சில ஊழியர்களை ஆரம்பத்தில் சங்கிலியில் பார்த்தேன், அவன் பயன்படுறான், பயங்கரமாக பயன்பட்டாங்க. ஆனால் கைகளில் சங்கிலியை காமிச்சா நாட்கள் வந்தது, சங்கிலியில் இருக்கிறவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே போனதையும் நான் பார்த்தேன். நான் சொன்ன, ஆண்டவரே என்னை பயன்படுத்துகிறது முக்கியமல்ல, நான் சங்கிலியோடு பயன்படக்கூடாது. அப்படின்னா கட்டப்பட்ட நிலைமையில் நான் பயன்படக்கூடாது. நான் ஊழியத்தில் வளரும்போது கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது, விடுவிக்கப்பட்ட ஊழியனா இருக்கணும். அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற முடியும்னா இல்லை, நானும் விடுவிக்கப்பட்டவனா, ஜனங்களை விடுதலைக்குள்ளே நடத்துகிறவனா. ஆனால் பேதுரு கையிலும் அதே சங்கிலி போடப்பட்டிருக்கு, பேதுருவும் அதே சிறைச்சாலைக்குள்ள இருந்தான். இவன் சங்கிலி போடப்பட்ட நிலைமை தேவ பிரசன்னத்தை விலகி தெளிலால் மடியில் படுத்ததுனால தான் சத்ரு இவன் கையில் சங்கிலி போட்டான். ஆனால் பேதுரு கையில் சங்கிலி போட்டதுக்கு தேவ பிரசன்னத்தை சுமந்தது நிமித்தம் இவனை கொல்லணும்னு சொல்லி சங்கிலி போடப்பட்டாங்க. ஆனால் தேவ பிரசன்னத்தை சுமந்ததுனால அவன் கையில் சங்கிலி இருந்தது உண்மைதான், சிறைச்சாலை ஊழியனுக்கு இருந்தது உண்மைதான், கையில் சங்கிலி இருந்தது உண்மைதான், அவன் தலைக்கு நாளைக்கு கத்தி வரப்படுங்கிற அந்த செய்திகள் உண்மைதான். ஆனால் ராத்திரி நேரத்தில் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவனுக்கு ரகசியமாய் தூதன் சந்தித்தான், ரகசியமாய் தூதன் சந்தித்தான். ரகசியமாய் சந்தித்து நடந்தது என்னது? அவன் கைகளில் இருக்கிற சங்கிலிகள் மீது ஒரு வெட்டு விழுந்தவுடனே சங்கிலிகள் அருண்டு கீழே விழுந்தது.
சிறைச்சாலைகள் உடைந்தது. அப்போஸ்தலர் 12:10 அவன் இரும்பு கதவண்டைக்கு வந்தபோது தூதன் அவனை தேவ பிரசன்னத்தை சுமக்கிறதுனால இரும்பு கதவு தானாய் திறவுண்டதனால் பேதுரு தேவ பிரசன்னத்தை சுமந்ததுனால அவன் கைகள்ல சங்கிலி உடைந்தது. ஆனால் சிம்சோன் தேவனுக்காக பயன்பட்டது உண்மை. ஆனால் அவனுடைய பாவம் அவன் கைகளிலே சங்கிலி போடப்பட்டதனால அவன் சாகும்போது அவன் கட்டப்பட்ட நிலைமையில் மரித்தான். ஒரு பெரிய ஆர்மி ரிட்டையர்மெண்ட், ஒரு பிரபலமான ஊழியக்காரருடைய கடைசி அனுபவத்தை என்று சொல்றார். அவரெல்லாம் புக்கில் பார்த்து நம்ம இப்படிலாம் எழுப்பது. அவர் சொன்னது எப்படின்னு எனக்கு தெரியாது, காதால கேள்விப்பட்ட செய்தி. பயன்பட்டது பெருசு, பயங்கரமா. 95ல பிரபலமான ஊழியர்கள் அந்த தேசத்துல நான் போய் பார்த்துட்டு. ஆனா அவங்க மரிக்கும்போது சில விஷயங்கள்ல அவங்க கைகளை சங்கிலி இருந்தது. பயன்படுறதை நம்ம பார்க்க கூடாது. ஆண்டவரை என்னை பரிசுத்தமா பாதுகாத்துக்கொள்ளுங்க. என்னை பயன்படுத்தாட்டி கூட பரவாயில்ல, சங்கிலியோடு நான் பயன்பற்றக்கூடாது. ராஜ்யத்துக்கு கட்டப்பட்ட நிலைமையில ஒரு பக்கம் அந்தரங்க பாவத்தோடு கூட இங்க வந்து பிரசங்கம் பண்றதோ, அந்தரங்க பாவத்தோடு கூட ஊழியம் செய்யுதோ, அந்தரங்க பாவத்தோடு கூட பட்டணத்துல எல்லாமே நடக்குங்க, எல்லாமே நடக்கும். ஆனா எனக்குள்ள ஒரு விருப்பம், என் கையில சங்கிலி இல்லாம விடுதலை பெற்ற ஊழியனா, இரும்பு கதவை தேவன் திறந்து விடுகிற ஊழியனா, இந்த பகல் எனக்குள்ள அந்த விருப்பம். இந்த கூடாரத்தில் இருக்கிறவங்க சங்கிலியோடு இனி இருக்கக்கூடாது. அந்த கட்டுகளை உடைக்கிற ஒரு தூதன் இங்கே இறங்கி வரட்டும். அந்த கட்டுகளை, அந்த சங்கிலிகளை உடைக்கிற ஒரு தூதன் இந்த பகல் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனிப்பட்ட ரகசிய சந்திப்புகள், ரகசிய தேவனுடைய செயல் என்னுடைய கூடாரத்தின் மீது, தேவனுடைய ரகசிய செயல். யோபு சொல்றான், தேவனுடைய சீக்ரெட் ஆக்டிவிட்டீஸ் இந்த பகல் நான் சொல்றேன். இந்த குடும்பத்துல உட்கார்ந்திருக்கிற, இந்த கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வருகிற நாட்கள் ரகசியமாய் தூதன்மார்கள் சந்திப்பார்கள். ரகசியமாய் தூதன்மார்கள் சந்திக்கிறதுக்கு நோக்கம் உங்க கையில இருக்கிற சங்கிலி உடையணும், உங்க சிறைச்சாலை உடையணும். நீ கட்டப்பட்டு பயன்படக்கூடாது, நீ சிறைச்சாலையில் இருந்து பயன்படக்கூடாது. இரும்பு கதவை திறக்கிறார், இரும்பு கதவை திறக்கிறார். இங்க இருக்கிற அம்மாவுக்கு இரும்பு கதவை திறக்கிறார். அப்படின்னா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஒரு அபிஷேகம் இந்த மண்டலங்களுக்குள்ளாக. ஒருவனும் பூட்டக்கூடாதபடி இரும்பு கதவை தேவன் திறக்கிறார். அப்படிப்பட்ட தேவ சந்திப்பு இந்த கூடாரத்தில், அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தை சுமக்கிறதுனால நான் கட்டப்பட்டிருக்கேன். தேவ பிரசன்னத்தை சுமக்கிறதுனால தான் என் வியாபாரத்தில் லாபம் இல்லை. தேவ பிரசன்னத்தை சுமக்கிறதுனால தான் என் குடும்பத்தில் கசப்பான அனுபவம். தேவ பிரசன்னத்தை சுமக்கிறதுனால தான் என் பெற்றோர்களுக்குள்ளாக கசப்பான அனுபவம். தேவ பிரசன்னத்தை சுமக்கிறதுனால தான் என் ஊழியத்தில் கசப்பான, அந்த கசப்பு நல்லதுன்னு சொல்லுறாரு. அந்த கசப்பு நல்லது. தேவ பிரசன்னத்தை சுமக்கிறதுனால நீங்க கட்டப்படுறீங்களா, அது நல்லது. தேவ பிரசன்னத்தை சுமக்கிறதுனால நீங்க கல் எறிபடுறீங்களா, அது நல்லது. அங்க ஸ்தேவான் தேவ பிரசன்னத்தை சுமந்ததுனால கல் எறிபறிந்தது உண்மைதான். ஆனா அவன் வானம் திறக்கப்பட்டதை பார்த்தா. இந்த பகல் நான் சொல்றேன், தேவ பிரசன்னத்தை சுமக்கிற நீங்க உங்க குடும்பத்துல சத்ரு கல்லுகளை எரிந்து கொண்டிருக்கிறார், உங்க தரிசனத்துல கல்லுகளை எரிந்து கொண்டிருக்கிறார், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கல்லுகளை எரிகிறது உண்மைதான். மனுஷருடைய வார்த்தைகளை உங்களை காயப்படுத்துது உண்மைதான். ஊழியர்களுடைய வார்த்தைகளை உங்களை காயப்படுத்துகிறது உண்மைதான். உங்கள் தகப்பன்மார்கள் உங்களை புரிந்து, கசப்பு நல்லது, ஆனா அந்த கசப்பு கொஞ்ச நேரத்துல மாறாவாய் மாற போகிறது. உடபா சந்தல் மதுரமாய் மாறாவல்ல மதுரமாய் மாறட்டும். மாறா மதுரமா இந்த பிரசன்னத்தினால இந்த கசப்பான தண்ணியை நான் குடிக்கட்டும். இயேசு தேவ பிரசன்னத்தை சுமத்ததுனால அவருக்கு தாகம் எடுத்தது உண்மைதான். ஆனா கசப்பான காடியை குடித்தார்கள். அவர் தேவ பிரசன்னத்துக்காக கசப்பை ஏற்றுக்கொண்டார். 3 நாட்களுக்குள்ளாக மாறா மதுரமாய் அவர் உயிரோடு எழும்பினார். நான் சொல்ற ஊழியத்தின் நிமித்தம் கசப்பான அனுபவத்துல நம்ம இருக்கிறோமா? ஊழியத்தின் நிமித்தம் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறது நிமித்தம் நம்ம குடும்பத்துல, நம்ம பொருளாதாரத்துல கசப்பான அனுபவத்துக்குள்ள நான் நடக்கிறேன். ஆனா மற்றவர்கள் நல்லா இருக்கிறாங்க, நான் கசப்பா இருக்கிறேன். என் குடும்பம் கசப்பா இருக்கு. என்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, நீ ஊழியம் செய்கிற இன்னும் ஊழியத்தில் பெருக்கம் இல்லை, கசப்பான அனுபவம். நீ ஊழியம் செய்கிற இன்னும் குடும்பத்தில், சார் எனக்கு 2 வருஷம் இன்னும் குழந்தை இல்லை, என் ஃபேமிலி சொல்கிறாங்க இன்னும் குழந்தை இல்லை. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த கசப்பு எனக்கு நல்லது. ஆமேன்னு சொல்லுங்க. எங்கள் மாமா தச்சனூரில் சும்மா ஊரா பிரசங்கம் பண்ணுறான், உட்காந்து ஜெபம் பண்ண சொல்லு. நான் ஜெபம் பண்ணுறேன்னு அவர் பார்த்தாரா? சார் ஜெபம் பண்ணலன்னு அவர் பார்த்தாரா? இல்லை. நான் சொன்ன, ஆண்டவரே இந்த கசப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் எப்போல்லாம் சோர்ந்து போகிறோன்னா திடீர்னு ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க ஃபோன் அடிக்கங்க, சார் பிரதர் நீங்கள் ஊழியத்தில் இன்னும் சில பகுதியில் நிறைவேற்றணும்,
நான் சொப்பனத்துல பார்த்தேன், தூதன் வந்து சொல்றான், பிற்பாடு நான் அவனுக்கு என் குமாரனை கொடுப்பேன். அப்ப கசப்பான பகுதிக்குள்ளாக நீங்க நடந்து போனாலும் பரவாயில்ல, உங்க பக்கம் ஒரு சேனை உங்களுக்கு பலமா இருக்கு, உங்க பக்கம் தேவன் பலமா இருக்கிறார், உங்க பக்கம் தூதன்மார்கள் பலமா இருக்கிறாங்க, உங்க பக்கம் பிதா பலமா இருக்கிறார். தேவ பிரசன்னத்தை இயேசு சுமக்கும் போது ஒரு பெரிய தாகம், கசப்பான காடி. ஆனா பிதா சொல்றாரு, விட்டுறாத, சிலுவை விட்டு இறங்கிறாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கசப்பை நான் மதுரமா மாற்றிடுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவ பிரசன்னத்தை சுமக்கிற பிள்ளைகள் கொஞ்ச நேரத்துல கர்த்தர் நம்மளை பயன்படுத்த போகிறார். எபிரேயர் 11:35 அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல், வேறு சிலர் விடுதலை பெற சம்மதித்தார்கள், ஆனால் இவர்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு எபிரேயர் 11:35 அவர்கள் விடுதலை பெற சம்மதிக்காமல் வாதிக்கப்பட்டார்கள் எழுதப்பட்டிருக்கு. இயேசு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு கல்லை இயேசு கையில கொடுத்துட்டு, உண்மையான தீர்க்கதரிசி தானே, அழைப்பு உள்ளவன் தானே, இந்த கல்லுகளை அப்பமாய் மாற்றும். அவர் சொல்றார், இல்ல, இந்த கசப்பான அனுபவத்துக்குள்ள நான் போறேன், தேவனுடைய வார்த்தையினால வாக்குத்தத்தத்தால நான் பிழைப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆனா மத்திய 27:40 சிலுவையில உட்கார்ந்து நின்றுட்டு இருக்கும்போது மறுபடியும் சத்ரு மனுஷன் மூலமா வந்து சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வாரும். 27:40 சொல்றான், இறங்கி வாரும். அப்ப இவர் டக்குன்னு இறங்க முயற்சி பண்றாரு, டக்குன்னு சத்தம் வருது, இது மனுஷன் சொல்லல, நீர் தேவனுடைய குமாரனை. ஆனாலும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் போது சத்ரு நேர்முகமாய் அவரை சந்தித்து, நீர் தேவனுடைய குமாரன், அடுத்த ஊழியத்தின் முடிவிலையும் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையை விட்டு இறங்கி வரும். ஆனா அவர் விடுதலை பெற சம்மதிக்காமல், அந்த பாடுகள் அவர் நின்னதுனால, அந்த பிரசன்னத்தை அவர் சுமந்ததுனால, அவர் விடுதலை பெற சம்மதியாமல் இருந்ததுனால் மேன்மையான உயிர் தெழுதலை பிதா அவருக்கு கொடுத்தார். இன்றைக்கு சிலுவையை விட்டு இறங்கி வர சொல்றான், பரிசுத்தத்தை விட்டு இறங்கி வர சொல்லுவா, ஊழியத்தை விட்டு இறங்கி வான்னு சொல்லுவா, தரிசனத்தை விட்டு இறங்கி வா, இந்த கூடாரத்தை விட்டு இறங்கி வா. என்ன ஊழியம் செய்யற, என்ன பரிசுத்தமா வாழ்ற, இன்னும் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல, இன்னும் பரிசுத்தத்துக்கு பதில் கிடைக்கல, இன்னும் உபவாசத்துக்கு பதில் கிடைக்கல, நீ ஜபமண்டி வெறுமையா பார்க்கிற, ஜபமண்டி கல்லு இன்னும் அப்பமா மாறல, வாக்குத்தத்தமா இருக்கு, தரிசனமா இருக்கு. ஒரு புல் பூண்டுகள் கூட வனாந்தரத்துல முளைக்கவில்லை, ஒரு நீரூற்றுகள் கூட உண்டாகவில்லை, பின்ன ஏன் விசுவாசத்துல உத்தமனாய் இருக்கிறாய்? இறங்கி வாரும். ஆனால் இயேசு இல்ல, நான் இறங்கி வர மாட்டேன். இயேசுவை அந்த சிறு பெண்ணுடைய ஜபாலய வீட்டு தலைவனுடைய பெண்ணுக்கு சுகமாக்க பிதா இயேசுவை அனுப்பும் போது, அங்க அந்த ஜபாலய தலைவன் யவீரு இயேசுவை கூப்பிட்டு கொண்டு போகிற போது ஒரு செய்தி வருது, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, நீங்க அவரை விட்டுருங்க, அவன் பிள்ளை மரித்து போனார். ஆனா இயேசு சொல்றா, விடுதலை பெற சம்மதிக்காத, என் பிரசன்னத்தை விட்டு விலகிறாத, நான் வருவேன். நீ தோற்று போன செய்தியா இருந்தாலும், பிள்ளை செத்துட்டான்னு சொன்னாலும், தரிசனம் கைவிட்டதுன்னு சொன்னாலும், தூதனே வந்து உன் ஊழியத்துக்கு இன்னும் உதவி கிடைக்கலன்னு சொன்னாலும், இயேசு சொல்றார், விடுதலை பெற சம்மதிக்காத, நான் வருவேன். செத்த மகளை பார்த்து சொல்லுவேன், தலித்தாகுமே எழும்பி பிரகாசி. இந்த பகல் நான் சொல்றேன், இயேசு உங்களுடைய ஊழியத்தில் தோல்வியான செய்தி, என் குடும்பத்தில் தோல்வியான செய்தி, என் பொருளாதாரத்தில் தோல்வியான செய்தி, நான் ஊழியத்தை விட்டு போகலாம் நினைக்கும் போது பரலோகம் சொல்லுது, பிரசங்கத்தை நிறுத்தலாம் நினைக்கும் போது பரலோகம் சொல்லுது, விடுதலை பெற சம்மதிக்காத, நான் வருவேன், நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், நான் வருவேன். அப்பா சொல்றாரு, இந்த ஊழியத்துல உன் ஊழியம் வளராதுன்னு யாரு சொன்னாலும், தூதனே சொன்னாலும், கிருபை கிடைக்காதுன்னு சொன்னாலும், குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும், ஆத்ம பெருக்கம் இல்லைன்னு சொன்னாலும், அழைப்பு இல்லைன்னு சொன்னாலும், பரிசுத்தம் இல்லை என்று சொன்னாலும், தரிசனம் இல்லை என்று சொன்னாலும், ஆனா பரலோகம் சொல்லுது, யார் சொன்னாலும் நம்பாத, நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு சொன்னதை செய்கிற அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை. யவீருவே, நீ எனக்காக ஜபாலயத்தை நடத்துனது எனக்கு தெரியும், நீ எனக்காக பட்ட பிரயாசம் தெரியும், நீ எனக்காக பட்ட கண்ணீர் எனக்கு தெரியும், நீ எனக்காக பட்ட பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கசப்பு, வெறுப்பு, நஷ்டம். பவுல் இப்படி சொல்றார், தேவ பிரசன்னத்தை சுமக்கிறதுனால ரோமர் 8:36 உபத்திரவமோ, பாடோ, நிந்தையோ, அவமானமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, எது வந்தாலும் பிரசன்னத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன். பவுலே, பிரசன்னத்தை விட்டு பிரியல, 14 நிருபத்தை எழுத உனக்கு கிருபை தார. பிரசன்னத்தை விட்டு உபத்திரவமோ, பாடோ, நிந்தையோ, அவமானமோ, நீங்க பிரசன்னத்தை விட்டு பிரிஞ்சிடாதீங்க. கொஞ்ச காலத்துல உங்க சபை வயல்வெளியா மாறும். கொஞ்ச காலத்துல அந்த வயல்வெளிகள்ல மேய்ச்சல் உண்டாகும். வனாந்தரத்துல ஒரு மேய்ச்சல், வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. இந்த லேண்ட தகப்பன்மார்களுடைய லேண்ட எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்றார், அமர்ந்த தண்ணீர் அண்டை பசும் புல்வெளி. புரியலையோ? இப்படி சொல்றேன், இந்த கூடாரம், இந்த இடம் எப்படின்னா
அமர்ந்த தண்ணீர் அண்டை, பசும் புல்வெளி. எபினேசர் பாஸ்டருடைய சபை எப்படி இருக்கு? அமர்ந்த தண்ணீர் அண்டை, பசும் புல்வெளி. மாணிக்கராஜ் பாஸ்டர் எனக்கு நல்ல தகப்பன். அவங்க அப்பாவும் எனக்கு நல்லா தெரியும். ஊழியத்தில் எங்கள் மாமா கூட இருந்தபோது என்னை அவங்க அதிகமாக தான் பலப்படுத்தினாங்க. ஐயாவுடைய சபை அமர்ந்த தண்ணீர் அண்டை, பசும் புல்வெளி. இப்போ மேய்ப்பன் சொல்கிறார், நான் இந்த பட்டணத்தில் இருக்கிற நிறைய ஆடுகள் தாகமாக இருக்கு. வயல்வெளி, அதாவது அதுக்கு சரியான வயல்வெளி இல்லை, ஆனால் இதெல்லாம் லேண்ட்மார்க்காக மாற்றுறேன். ரேனியர் பாஸ்டருடைய சபை லேண்ட்மார்க். இந்த ஆடுகளெல்லாம் எங்கே கொண்டு போக? அந்த கிராமத்தில் அமர்ந்த தண்ணீர் அண்டை இருக்குது, பசும் புல்வெளி இருக்குது. அப்போ மேய்ப்பன் சொல்கிறான், ஆடுகள் அங்கே நடத்து. நான் சொல்றது புரியலையா? நீங்கள் தான் லேண்ட்மார்க்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அண்ணா புரியுதா? நீங்கள் தான் லேண்ட்மார்க். லேண்ட்மார்க்குன்னா ஒரு இப்போ நிறைய ஆடுகளை நான் வச்சிருக்கிறேன், நான் ஓட்டிட்டு வரேன், புறதேசத்துலேருந்து ஓட்டிட்டு வரேன். ஆடுகளுக்கு தண்ணீர் காமிக்கணும், ஆடுகளுக்கு புல்வெளியை காமிக்கணும், அதை அமர்ந்த தண்ணீர் அண்டியை காமிக்கணும். நான் விசாரிக்கிறேன், என்கிட்ட ஒரு 200 ஆடு இருக்கு. அமர்ந்த தண்ணீர் அண்டியும் பசும் புல்வெளியும் இந்த வண்ணாந்திர பகுதியில் எங்கே இருக்கா? ரேனியஸ் பாஸ்டர் சச்ச ஆண்டவர் காமிப்பா, மானூர் கூடாரத்தை காமிப்பா, தாளையத்தில் எபினேசர் பாஸ்டர் சபையை காமிப்பா, தேவ மனுஷனுடைய சபையை காமிப்பா. அப்போ நான் பிரசன்னத்தை சுமக்கிறவனை தேவன் லேண்ட்மார்க்காக, குறிப்பு அடையாளமாக தேவன் மாற்ற விரும்புகிறார். நம்மளை ஒரு அடையாளமாக, நீங்கள் இஸ்ரவேலிலே அற்புதமாகவும் அடையாளமாக உங்களை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை இஸ்ரவேலுக்குள்ளாக அற்புதமாகவும் அடையாளமாய் அநேக தொழுவத்தில் இருக்கிற, தொழுவத்திற்கு வெளியே இருக்கிற அநேக ஆடுகள் இந்த பசும் புல்வெளியை நோக்கி வரும், இந்த அமர்ந்த தண்ணீரண்டையை நோக்கி வரும். அந்த மெய்ப்பன் அநேக ஆத்துமாக்களை நம்ம பக்கம் திருப்ப போகிறார். நல்ல மெய்ப்பன் அநேக தொழுவத்திற்கு வெளியே இருக்கிற அநேக ஆத்துமாக்களை அமர்ந்த தண்ணீரண்டில திருப்ப போகிறார், அமர்ந்த புல்வெளியில திருப்ப போகிறார். செய்தி வேற எடுத்துட்டு வந்தேன். இது ஸ்பார்க். தேவன் சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. செய்தி ஆரம்பிக்கல, ஆவியில வெளிப்படுத்தின சில விஷயங்களை நம்ம சொல்லி, நம்ம தேவையானதை தேவன் தகப்பன்மார்களுக்கு முன்பதாக, அம்மாமார்களுக்கு முன்பதாக பயத்தோடு கூட சத்தியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் 1, 2, 2, 3 9, 10, 11, 12, 13, 14 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 2 ராஜாக்களில் 1ஆம் அதிகாரத்தில் 9, 10, 11, 12, 13, 14 எலியாவை அழைப்பதற்காக ஒரு தலைவனி 50 பேரையும் அகமசியா ராஜா அனுப்புகிறார். எலியாவை கூட்டுவா, நான் வியாதிப்பட்டு இருக்கிறேன். அவன் எலியா கர்மேலில் இருக்கிற, நான் 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன், தயவா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன், 1:30 மணி 1:25. அந்த தலைவன் போய், யோ எலியாவே, ராஜா உமரை வர சொன்னார்னு சொல்றான். எலியா பார்க்குற, யார்டா பேசுறடி? ஒரு தேவ பிரசன்னத்துக்கு முன்பதாக நீ கனம் கொடுக்கலன்னு சொல்லி, நான் உண்மையான தேவ மனுஷனா இருந்தா உன்னையும் உன் கூட இருக்கிற 50 பேரையும் அக்கினி இறங்கி பச்சித்து போடட்டுன்னு சொன்ன அடுத்த நிமிடமே அந்த தலைவனோடு பின்னாடி இருந்த 50 பேரையும் அக்கினி பச்சித்து போட்டது. ராஜா மறுபடியும் ஒரு தலைவனையும் 50 பேரையும் அனுப்புறான். இப்போ இவன் எலியா கிட்ட போய் சொல்றான், யோ ராஜாவே, ஓ எலியாவே, ராஜா உமரை சீக்கிரம் வர சொன்னார்னு சொல்றான். முதல் தலைவன் போய் சொல்றான், ராஜா உமரை வர சொன்னார்னு சொல்றான். எலியாவுக்கு கோபம், தம்பி ராஜானா பெரிய ஆளா? இப்போ எங்க சர்ச்சில் அரசியல்வாதிகள் இருக்காங்க, பாஸ்டர் வர முடியுமா முடியாதா? சீக்கிரம் எங்களுக்கு வேலை இருக்கு, ஜோமனை வரேன், நீங்க எப்போ வருவீங்க? நீ எம்பி கூட இருக்கலாம், ஆனா எம்பி அபிஷேகம் பண்றவங்க உள்ள இருக்கிறாங்க, கவனமா பேசணும். ஆமென் சொல்லுங்க. நாங்க அண்ணன் சொன்ன, நீ எம்பி கூட இருக்கலாம்ப்பா, ராபர்ட் புருஷ் கூட இருக்கலாம், ஆனா நீ கூப்பிடுற ஆளு நீ வச்ச ஆள் இல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இவன் ராஜா ரெக்கமெண்ட் இல்ல, கொஞ்சம் கத்து வரும். 2வது ஒரு ஆள் அனுப்புறான். 9, 11, 12, 11 வாசி பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 11 வாசி பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், யோ ராஜாவே, சரி ஓ எலியாவே, ராஜா உமரை சீக்கிரம் வர சொன்னான். ஃபர்ஸ்ட் சொன்னவன் ராஜா வர சொன்னான்னு சொல்றான். 2வது சொன்னவன் ராஜா உமரை சீக்கிரம் காலர் தூக்கி விட்டு சொன்னான். எலியா சொல்றான், நான் உண்மையான தேவ மனுஷனா இருந்தா உன்னையும் உன் கூட இருக்கிற 50 பேரையும் அக்கினி பச்சித்து போடட்டும். உடனே அக்கினி இறங்கி பச்சித்து போட்டது. 13வது வசனத்துல மறுபடியும் ஒரு தலைவனை அனுப்புறான். ஐயோ, வியாதியை குணமாக்க இந்த தலைவனாவது எலியாவை தேவனை கூட்டிட்டு வந்துருவானான்னு சொல்லி மறுபடியும் ஒரு தலைவனையும் 50 பேரையும் அனுப்புறான். இவன் எலியா கிட்ட போறான். எலியா கிட்ட போய் 13வது வசனம் வாசிங்கக்கா.
திரும்பவும் மூன்றாம் தரம் ஒரு தலைவனையும் அக்கா அந்த எலியாவுக்கு முன்பதாக முழங்கார் படியிட்டு அவனை பார்த்து சொல்றான், முத 2 தலைவனுக்கு முன்பதாக ஆண்டவரே அவங்க ஜீவன்லாம் நஷ்டமாயிட்டு, ஆனா என்ன நம்பி 50 பேருடைய குடும்பம் இருக்கு, 50 பேருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, 50 பேருடைய மனைவி அம்மா அப்பாங்க இருக்கிறாங்க, 50 பேருடைய ஊழியர் இருக்கு. ஒரு நல்ல தலைவன் பின்னாடி இருக்கிற பட்டணங்களை பாதுகாப்பா. ஆமென் சொல்லுங்க. ஃபெலிக்ஸ் பிரதர், உங்க பின்னாடி 50 கூட்டம், அப்பா உங்களுக்கு பின்னாடி 50 கிராமம், உங்களுக்கு பின்னாடி அம்மா, உங்களுக்கு பின்னாடி ரேனிஸ் பாஸ்டர், உங்களுக்கு பின்னாடி 50 பட்டணம். இவங்களும் காத்து கொண்டாங்க, பின்னாடி இருக்கிற 50 பேரையும் காத்து கொண்டாங்க. இவன் எலியாக்கு முன்னாடி தாழ்மையா முழங்கார் படிட்டு சொல்றான், பாரும் ஐயா போதகரே வந்துமிடம் தங்கீரும் சேருமையா பந்தியினில் சேருமையா பந்தியினில் சிறியவரா. சார் இந்த சத்தம் எலியாவை தொடல. 14 வாசிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் எலியாவை நோக்கி, எலியாவே நீ இவர்களோடு கூட இறங்கி போ. நான் சொல்றேன், நீங்க படிக்கிற ஆராதனை, நீங்க உபவாசிக்கிற ஜபம், நீங்க செய்கிற ஊழியம் உலகத்தை அல்ல உன்னதத்தை தொடுகிறது, ராஜ்யத்தை தொடுகிறது. எலியாவை இவனுடைய தாழ்மை தொடவில்லை, எலியாவையும் மீறி இவனுடைய தாழ்மை பரலோகத்தை தொட்டவுடனே பரலோகம் சொல்லுது, இவர்கள் 12 மணி நேரம் ஜெபித்து தேவனே இறங்கி வாரும், தேவனே எங்கள் பட்சமாய் வாரும். இயேசு அநேக ஊழியர்கள் எனக்கு தெரியும், களக்காட்டுல பிரபலமான ஒரு ஊழியக்காரரை வைத்து ஒரு தேவ மனுஷன் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்த பின்பதாக அவருடைய வாழ்க்கை நஷ்டத்திலும் கடன் பிரச்சனையிலும் சிக்க வைத்து ஊழியத்தையும் கிறிஸ்துவை விட்டு மறுதலித்தான். அவனுக்கு பட்சிக்கிற அக்கினியை தேவன் கொடுத்தார். காரணம், அவன் ஊழியம் செய்தது தன்னை பிரபலப்படுத்துவதற்காக. அநேக தேவ பிள்ளைகள் எழுப்புதல் அக்கினிக்காக காத்து கொண்டிருக்கும் போது, ஆனால் தேவன் இன்றைக்கு ஏதோ கொடுக்கிறதெல்லாம் பட்சிக்கிற அக்கினியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த கூடாரத்துல தாழ்மையா சொல்ற இங்க இருக்கிற தகப்பன்மார்களுக்கு நான் பார்த்து சொல்றேன், உங்களுக்கு இனி பட்சிக்கிற அக்கினி அல்ல. உங்க ஊழியத்துல அக்கினி உங்களை பட்சிக்காது, உங்க குடும்பத்துல அக்கினி பட்சிக்காது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி பட்சிக்கவில்லை. நீங்கள் அக்கினி ஊடாக நடந்து போறீங்க, ஆனா அக்கினி உங்களை பட்சிக்காது. ஏனென்றால் உங்க பரிசுத்தம் இயேசுவை தொடுகிறது, உங்க ஜெபம் பரலோகத்தை தொடுகிறது, உங்க ஊழியம் பரலோகத்தை தொடுகிறது, உங்களுடைய கீபோர்ட், உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய காணிக்கை பரலோகத்தை தொடுகிறதுனால எலியாவை தேவன் இறங்கி போ சொன்னார். இந்த கூடாரத்திற்குள்ளாக கடைசி நாட்கள்ல நான் எலியாவை அனுப்புவேன், கடைசி நாட்கள்ல நான் எலியாவை அனுப்புவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை எத்தனை பேரோ தொட்டாங்க, ஆனா தேவன் அந்த ஸ்திரீ தொட்டவுடனே திரும்பி சொல்ற, யார் என்ன தொட்டது? யோவான் சொல்றான், நான் உங்களை தொட்டேன். பேதுரு சொல்றான், நான் உங்களை சொல்றேன். தலைவர்கள், நான் தான் 12 மணி நேரம் ஜபம் வச்சு உங்களை தொட்டேன், நான் 72 மணி நேரம் ஜபம் வச்சு உங்களை தொட்டேன், நான் தமிழ்நாடு முழுவதும் எழுப்புதல் வச்சு தொட்டேன். இல்லையா, வல்லமை புறப்படலையே. ஆனா இங்க இருக்கிற பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னா பாடுகளோடு கூட ஊழியம் செய்கிறவ, கசப்போடு கூட ஊழியம் செய்கிறவ, கண்ணீரோடு கூட ஊழியம் செய்கிறவ, காணிக்கையை நம்பி ஊழியம் செய்கிறவ, இவங்களுடைய ஊழியம் அவரை தொட்டதுனால பரலோக எலியாவை கொண்டு வந்தது, பரலோக எலியாவை கொண்டு வந்தது. இந்த கூடாரத்துக்குள்ளாக தாழ்மையா சொல்லுகிற, இனி நீங்க பார்க்க போகிறது பட்சிக்கிற அக்கினி அல்ல, எழுப்புதல் அக்கினியை பார்க்க போறீங்க. எலியா ஒரு வீட்டுக்குள்ள வந்தா முடிவல்ல தொடக்கம். எலியா ஒரு பட்டணத்துக்குள்ள வந்தா பலிபீட செப்பனிட்டு அக்கினியை இறக்கி விடுவான். எலியாவை பார்த்து சொல்றாரு, 3 வருஷம் 6 மாசம் ஆயிட்டு ஆகாப்புக்கு முன்பதாக உன்னை காண்பி வான திறக்கப்பட்ட மலையை கட்டளையிடுவேன். எலியா உங்க பட்டணத்துக்குள்ள வர போற, எலியா உங்க குடும்பத்துல வர போற, எலியா உங்க சபைக்குள்ள வர போற. அப்பனா என்ன, 3 வருஷம் 6 மாதம் அப்ப நெடுநாளா இருந்த அந்த யுத்தம் முடிஞ்சதுனால வான திறக்கப்பட்ட உடனே ஆகாப்புக்கு முன்பதாக உங்களை உலகத்துக்கு முன்பதாக உங்களை காண்பிக்கிற நாட்கள், உங்களை பட்டணத்துல காண்பிக்கிற நாட்கள், உங்க அழைப்பை நிரூபிக்கிற நாட்கள். தாயின் கருவில உங்களை உங்க அப்பா பாஸ்டர்னால நீங்க பாஸ்டர் அப்படி அல்ல, செப்பரேட் பண்ணுவார். உடபந்தல் சபடதையாரபா, அப்பாவுடைய திறமையை வச்சல்ல, தேவனால நீங்க வெளியே வர போறீங்க, தேவனால நீங்க வெளிப்பட போறீங்க, தேவனால பட்டணத்தை பிடிப்பீங்க, தேவனால தரிசனத்துல முன்னேறுவீங்க, தேவனால கிருபையில முன்னேறுவீங்க, தேவனால அழைப்புல முன்னேறுவீங்க. அப்பாவை வச்சு கூட்டம் அல்ல, ராஜா உங்களை அபிஷேகம் பண்ண
பட்டணங்களை திருப்புவார். சந்தல் கபா, கொஞ்சம் ஆவில வாங்க. எலியா ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது என் வாழ்க்கை முடியுதுன்னு சொன்ன உடனே அந்த வாழ்க்கையை தொடங்கி விடுகிறார். உங்க ஊழியம் முடியல, உங்க குடும்பம் முடியல, உங்க நம்பிக்கை வீண் போகல, மறுபடி ஒரு தொடக்கம் உண்டாக போகுது, மறுபடி ஒரு தொடக்கம் உண்டாக போகுது, மறுபடி அந்த எருசலேம் கட்டப்பட போகுது, மறுபடி அலங்க கட்டப்பட போகுது. எலியாவை திரும்ப அனுப்புகிறதுக்கு காரணம் இந்த பலிபீடங்கள்ல செப்பனிட்டு அக்கினியை இறக்க போகிற, வானத்தை திறக்க போகிற ரதத்துக்கு முன்னாடி உங்களை ஓட பண்ணுவோம். 18:44-43 முடிக்கிற 7 முறை 6 முறை வேலைக்காரன் பார்க்கிறார், மேகமே வரல. 7வது முறை பார்க்க சொல்றார், உள்ளங்கை மேகம். 6 முறை தோத்துட்டோம் ஊழியில, 6 முறை. இது 6வது மாசம். 6 மாசம் ஊழியத்துல தோற்ற செய்தி, 6 மாசம் குடும்பத்துல தோற்ற செய்தி. இந்த வருஷத்துடைய 6 மாசமும் மேகம் வரல. முகம் முழங்காற்பட குனிந்து எலியா ஜெபம் பண்ணி அந்த வேலைக்காரனை பார்த்து சமுத்திர முகமா பாருன்னு சொல்றார். அப்படின்னா என்ன? பெண்ட். யாரெல்லாம் ஊழியத்தில் உடைக்கப்பட்டு இருக்கீங்களோ, குடும்பத்தில் உடைக்கப்பட்டு இருக்கீங்களோ, தனிப்பட்ட வாழ்க்கையில் உடைக்கப்பட்டு இருக்கீங்களோ, ஆனால் உங்களுக்கு 6 முறை கேட்ட செய்தி மேகமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் 18:43-44 வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் 7வது முறை பார்க்கும்போதோ ஒரு உள்ளங்காய் மேகம் எழும்பியிருக்கும். நான் சொல்கிறேன், உங்களுடைய உடைப்புக்கு ஒரு உயர்வை தேவன் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் கசப்புக்கு ஒரு மதுரத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய பாடுகளுக்கு ஒரு மகிமையை கொடுக்க விரும்புகிறார். அவர் முழங்காற்பட குனிந்து ஜெபித்தது வீணா போகல. 7வது முறை ஒரு மேகத்தை தேவன் எழும்ப பண்ணினார். கொஞ்சம் எழும்பி நில்லுங்க தேவ சமூகத்தில். கனம் புரிந்து தேவ மனிதர்கள் முன்பதாக தாழ்மையா சொல்றேன், கொஞ்சம் எழும்பி நின்று. 7வது முறை பார்த்த போதோ ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பினது போல இந்த பகல் 6 மாத தோற்ற செய்தி தான் பிரதர். 6 மாத ஊழியத்தில் தோல்வியை பார்க்கிற, 6 மாத ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வியை பார்க்கிற, பரிசுத்த வாழ்க்கையில தோல்வி, தரிசனத்துல தோல்வி. 6 மாதம் ஆகிவிட்டது, ஒரு வளர்ச்சியை பார்க்கல, ஒரு ரிசல்ட்டை பார்க்கல, ஒரு வெளிப்பாடுகளை பார்க்கல. நான் முன்னேறுவனா என்கிற ஒரு அடையாளம் எனக்கு காணப்படல, நானும் ஜெயிச்சிருவன அடையாளம் காணப்படல, என்னையும் ஊழியத்தில் உயர்த்திடுவாராங்கிற நம்பிக்கையே இல்ல, எனக்குள்ள ஒரு விசுவாசத்துடைய ஒரு தோன்றுதல் கூட இல்ல. ஆனா 7வது மாதம் உங்களுக்கு மேகம் எழும்புகிற மாதம், உங்களுக்கு கர்த்தர் சாட்சி கொடுக்கிற மாதம். அக்கினியின் நடுவில் இருந்து 7வது முறை மேகம் எழும்பினது போல இந்த 7வது மாதம் இந்த கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்மார்களுக்கும், கனம் முறிந்த தேவ மனிதர்மார்களுக்கும் மேகத்தை கர்த்தர் எழும்ப பண்ணுவார், வாக்குத்தத்தத்தை எழும்ப பண்ணுவார், ரட்சகனை எழும்ப பண்ணுவார். கொஞ்சம் நல்ல கையை தட்டுங்கப்பா. ஷபரகதலரபா உடபந்தல் கபடதி யாரகட சுடபதலரபரபா. மேக எழும்பட்டும், கூடாரத்துல மேக எழும்பட்டும், சபையில மேக எழும்பட்டும். கர்த்தர் சீயோனுக்காய் எழுந்தருளி அதற்கு தயவு செய்யும் காலம் குறித்த நேரத்தை கட்டளையிடுவீராக. என்னாகுமோ 9ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மேகம் இருக்கும்போது கூடாரத்துல ஜனங்கள் இருப்பாங்க. 5 வருஷம் மேகம் நகலாட்டின்னு கூடாரத்தில் தான் இருக்கணும். 10 வருஷம் மேகம் அங்கே இருந்தாலும் கூடாரத்தில். ஆனால் மேகம் உயர எழும்பும் போதோ ஜனங்கள் பிரயாணப்பட்டார்கள். நான் சொல்கிறேன், இங்கே மேகம் 5 வருஷம் இன்னும் நின்றதுனால தான் நம்ம ஊழியத்தில் பிரயாணம் இல்லை, வளர்ச்சி இல்லை, பெருக்கம் இல்லை. ஆனால் நம்ம சபையில் இனி மேகம் நிற்கலை. மேகம் உயர எழும்பும் போது மோசே கூடாரத்துக்குள்ளே வந்து நிறைய பேரை தட்டுவார். மேகம் எழும்பியிருக்கு, மேகம் எழும்பியிருக்கு, கெட் ரெடி, ஆயத்தப்படு, கானானை சுதந்திரிக்க போறோம். 10 வருஷமா மேகம் நின்னுது, அதனாலதான் சோர்வு. 10 வருஷமா மேகம் நின்னுது, அதனாலதான் ஊழியத்துல சோர்வு, அதனாலதான் குடும்பத்துல சோர்வு, அதனாலதான் வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அதனாலதான் தரிசனத்தில் அவநம்பிக்கை, அதனாலதான் ஜெபிக்க முடியல, அதனாலதான் பைபிள் வாசிக்க முடியல, அதனாலதான் தரிசனத்துக்காக முன்னேற முடியல, கண்ணீர் வடிக்க முடியல. ஏன்னா மேகம் ஒரே இடத்துல இருந்தா எப்படி என்னால ஜெபிக்க தோணும்? மேகம் ஒரே இடத்துல இருந்தா எப்படி எனக்குள்ள உற்சாகம் வரும்? மேகம் எனக்குள்ள ஒரே இடத்துல இருந்தா என் சபையில 60 ஆத்மாவையே நான் 10 வருஷம் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு சோர்வு வந்துடும். இந்த 60 ஆத்மாவுக்கு நம்ம ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு நம்ம காலத்தை கடத்தணும் இல்ல. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மேகம் உயர எழும்புது. 60 600 மாற முடியும், 600 6000 மாற முடியும், 50 500 மாற முடியும். ஏன் நமக்குள்ள இன்னும் சோர்வு? மேகம் ஒரே இடத்துல இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், மேகம் உயர எழும்பிருக்கு,
ஜனங்கள் பிரயாணப்படணும். மோசே ஜனங்களை எழுப்பிவிடு, ஒரே இடத்துல இல்ல, வேற இடத்துக்கு நடத்த போகிறா, எல்லைகளை விரிவாக்க போகிறா. உன் கையில பட்டயம் கொடுக்கப்பட்டதுக்கு இன்னும் அநேக கோலியாத்தோட எல்லைக்கு கூட்டு போற, அநேக தேசத்தை விடுவிக்க போற, கூட்டு போற, அநேக ஜனங்களை விடுவிக்க கூட்டு போற, அநேக தகப்பன்மார்களுக்கு முன்பதாக நீ ஜனங்களையும் விடுவிக்கணும், தகப்பன்மார்களையும் காப்பாற்றணும். தாவீதே, உன் அபிஷேகம் பண்ணதுக்கு காரணம் தகப்பன்மார்களை காப்பாற்றணும், ஜனங்களை விடுவிக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மேக உயர எழும்பட்டு இந்த வார்த்தை அல்லே, பிரசனத்தை சுமக்கிற மனிதனாய் லூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் எங்கள் ஆத்துமா பாடும், எங்கள் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கலாம். அல்லே, தேவ பிரசன்னத்தை சுமக்கிற கூடாரமாய் மேக உயர எழும்பி இருக்கிறதற்காய் அல்லேலூயா சொல்லுங்க இந்த வார்த்தைய. அல்லே, பிரயாணப்பட போகிறோம். இயேசுவே. பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே துதிக்கிற இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட கூட்டத்தை தந்து இது துவக்கத்திலிருந்து இறுதி வரை ஆண்டவரை நடத்தி தந்த தயவுக்காய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரை கொண்டு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிரசங்கம் செய்யாதது தேவனுடைய பிரசன்னம் செய்யும் என்று சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இருந்தால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருக்களும் உம்முடைய பிரசன்னம் கிரியை செய்வதாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருக்களும் ஊடுருவி பாய்வதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த ஸ்தலத்துக்காய் இதில் தங்கி தாபரித்து இந்த ஊழியத்தை பொறுப்போடு செய்கிற அருமையான சகோதரர் சிலுமுத்து பிரதருக்காக ஆண்டவரே, குடும்பத்துக்காய் தம்பி பெலிக்ஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காய் ஆண்டவரே, அருமையான சகோதரமாருக்காக ஆண்டவரே, இதற்கென்று ஒத்துழைக்கிற எல்லா சகோதரமாருக்காக ஒவ்வொரு சகோதரிமாருக்காக ஆகார பொறுப்பேற்று ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நடக்கிற எல்லா ஜெபத்தில் ராத்திரி பகலாய் ஆண்டவர் உழைக்கிற பிரயாசப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் கட்டளையிடும்படியாக எங்களுடைய ஜெபிக்கிறோம். வடமாநிலத்தில் நடக்கிற மிஷனரி ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இந்த இடத்துல வருகிற ஜனங்கள் அற்புதம் அடையாளத்தை பெறுவார்களாக என்று ஜெபிக்கிறோம். தலான ஜனத்தை கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக எங்களுடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கொடுத்து உடைய மகனை எடுத்து இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள கருவியாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக எங்களுடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் நம்முடைய மகனுக்காக இந்த ஆண்டவரை ஜெப குறிப்பு நடத்தின தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா தேவ ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து வந்திருந்த ஒவ்வொருவரையும் தட்டி நீர் எழுப்பினபடினாலே உடைய பிரசனத்தினாலே நீர் நிரப்பினபடினாலே உமக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறோம். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம், நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.